So good morning. So now we'll start the session. So in the last session, so we have started our discussion regarding the IIR filter, and we have completed the IIR filter. Okay, so almost two session. First session full away completed. So introduction part. Okay, so introduction to filters and some basic information regarding the filters and what are all the classification of filters, and so what is the classification like feed forward and feedback and other important characteristics எல்லாமே நம்ம பார்த்தோம். And in terms of analog and digital and in terms of recursive and non-recursive, ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய சிலபஸில் எஃப்ஐஆர் ஃபில்டர் அண்ட் ஐஆர் ஃபில்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் சிஸ்டம் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க சிஸ்டமுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ இன்புட் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணால் அனலாக் அண்ட் டிஜிட்டல் ஃபில்டர், ஓகேங்களா. ஸோ இதே வந்து ரிகர்சிவ் நான் ரிகர்சிவ்ங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீட்பேக் கனெக்ஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ வெதர் த ப்ரெசென்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ப்ரெசென்ட் இன்புட் அண்ட் பாஸ்ட் அப்படின்னா, ஸோ அப்போ அது டிபெண்ட் பண்ணி ஸோ நம்ம என்ன சொல்லுவோம் ரிகர்சிவ் அண்ட் நான் ரிகர்சிவ். ஃபீட் ஃபார்வர்ட் அண்ட் ஃபீட்பேக்கும் நம்ம எப்படி சொல்லியிருப்போம். ஸோ ஒன்லி ஃபீட் ஃபார்வர்ட் பார்த்து அப்படின்னா ஸோ தென் இட் இஸ் அ ஃபீட் ஃபார்வர்ட். இஸ் தேர் எனி ஃபீட்பேக் அப்படின்னாலே ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஸோ ஃபீட்பேக் ஃபில்டர், ஓகேங்களா. ஸோ அது அப்போ ஃபீட்பேக் இருந்தாலே வந்து நம்மளுக்கு அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகட்டும், ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் ஆகட்டும், ஸோ டெஃபினட்டாக அதெல்லாம் சேஞ்சஸ் இருக்கும், ஓகேங்களா. இந்த ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது there are so many types of filters. நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் there are plenty of filters are available, ஓகேங்களா. ஆஸ் பர் அவர் சிலபஸ், நாட் அவர் சிலபஸ், நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட், ஓகேங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் அப்படிங்கும்போது ஒரு ஃபில்டர் அப்படின்னாலே வந்து ஸோ இட் கம்ஸ் இமீடியட்டாக வி கேன் கம் டு அண்ட் மைண்ட் ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஃப்ரீக்வன்சி செலக்டிவ், ஓகேங்களா. ஸோ இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் த டிசைன் லைக் அனலாக் டிசைன் ஆகட்டும் இல்லை டிஜிட்டல் டிசைன் ஆகட்டும், ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி செலக்டிவ். ஃப்ரீக்வன்சி செலெக்ஷன் அப்படின்னாலே வந்து ஸோ வி ஹேவ் 4 கிளாசிஃபிகேஷன்: லோ பாஸ், ஹை பாஸ், பேண்ட் பாஸ் அண்ட் பேண்ட் ஸ்டாப், ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம ஃபில்டர்ஸ் டிசைன் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக அப்படின்னா ஸோ அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது எப்படி. ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்க்குறதுக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இட் இஸ் லைக் ஒரு சிம்பிள் ஃபில்டர். ஒரு லோ பாஸ் ஃபில்டர், ஒரு ஆர்சி சர்க்யூட் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸ்ல இருந்தே நம்மளுக்கு ஃபில்டர் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக டிசைன் பண்ணலாம். ஸோ வை வி நீட் டு கோ ஃபார் தீஸ் மெனி கைண்ட் ஆஃப் ஃபில்டர்ஸ். ஸோ இவ்வளோ நம்மளுக்கு டிசைன்ஸ், ஓகேங்களா. ஸோ நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் இந்த ஐஏஆர் ஃபில்டர் வி ஹேவ் அ 2 கிளாசிஃபிகேஷன், வி ஹேவ் அ பட்டர்வர்த் ஃபில்டர். ஸோ அது எதுக்காகன்னா சிம்பிள் ஒரு ஆர்சி ஃபில்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மிஸ் ஆகும். லைக் ஒரு ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் வந்து எல்டிஏ சிஸ்டமாக இருக்கணும். ஸோ ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி பேராமீட்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐஏஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஐஏஆர் ஃபில்டர் வி ஹேவ் அ மேக்னிடியூட் வைஸ் இட் இஸ் அ ஃபிளாட் மேக்னிடியூட், ஓகேங்களா. பட் இன் கேஸ் ஆஃப் அப்போ அந்த மாதிரியான ஒரு டிசைன் நம்மளுக்கு வேணும், ஃபில்டர்ஸ் வேணும். பட் அங்கே நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி வி கேன் நாட் கேரண்டி சிஸ்டம். ஏன்னா நம்மளுக்கு ஃபீட்பேக் இருக்கிறனா எங்கெல்லாம் ஃபீட்பேக் இருக்கோ ஸ்டெபிலிட்டி நம்ம எப்பவுமே கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபீட்பேக் வில் டிஸ்டர்ப் த ஸ்டெபிலிட்டி, ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு ஸ்டெபிலிட்டிக்கான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ சிஸ்டம் டிசைன் பண்ணும்போதே வி ஹேவ் டு பி check whether the particular system is stable or not. But no need to bother about FIR filter. In a FIR filter always stable because only forward path, there is no feedback path, okay. So that is a major difference between FIR filter and IR filter, okay. And one more discussion நம்ம பண்ணிருக்கோம். Okay, என்ன அப்படின்னா we have a linear phase of frequency in the FIR filter, okay. So that is the major advantage of going for FIR filter. But FIR filter there are so many disadvantages, okay. So அது என்னங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம், okay. So இந்த today sessionல வந்து பாத்தீங்கன்னா so we are going to discuss the next chapter, so chapter number 2, so FIR filter, okay. So chapter number 2, so FIR. So FIR filters. So FIR அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so finite impulse response. See, response is finite, okay. So response of the system is finite and hence the system is called as the FIR system, okay. The system உடைய application வந்து it's behaving as a filter, okay. So filter அப்படிங்கிறது see only for that particular range of frequencies the signal are allowing to pass and remaining set of frequencies the signal will block, okay.
ஸோ வி ஹேவ் டூ டைப்ஸ் ஆஃப் பேண்ட் லைக் ஸ்டாப் பேண்ட் அண்ட் பாஸ் பேண்ட். அதெல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன்லேயே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஒரு ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐஆர் ஃபில்டரில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைப்ஸ்லேருந்து, ஸோ நம்மளுடைய எடுத்துக்கக்கூடிய சிக்னல் டைப்லேருந்து, ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் ஃபில்டர், டைப் ஆஃப் இன்புட், ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் கன்வெர்ட்டிங் அனலாக் ஃபில்டர்ஸ் டு டிஜிட்டல் ஃபில்டர்ஸ், அண்ட் ஃபைனலி ஸோ ரியலைசேஷன். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வி ஹேவ் அ கான்செப்ட் கால் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஸோ ஹவு டு கன்வெர்ட் ஒன் லோ பாஸ் ஃபில்டர் டு ஹை பாஸ் ஃபில்டர்ஸ், அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு நம்ம ஐஆர் ஃபில்டரில் கொடுக்கக்கூடிய டிசைனில், ஓகேங்களா, அவங்க டிசைன் பண்ணிக்கிறது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா இன்புட் வந்து கண்டினியூஸ் டைம். ஸோ அந்த கண்டினியூஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது வந்துங்க கண்டினியூஸில் கொடுத்துருப்பாங்க அனலாகில், மேபி சம்டைம்ஸ் டிஜிட்டல். நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். டிசைன் வந்து எப்படி கேட்பாங்க, ஸோ ஐஆர் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஸோ ஸ்பெசிஃபிகேஷன், ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ லைக் மாடல் 1 அண்ட் மாடல் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லைக் எப்சிலான் அண்ட் லேம்டா சொல்லியிருப்பாங்க, நான் ஆல்ஃபா பி அண்ட் ஆல்ஃபா எஸ். ஓகேங்களா? ஸோ வித் இன்க்ளூடிங் ஸோ ஒமேகா எஸ் அண்ட் ஒமேகா பி அண்ட் ஒமேகா எஸ் அண்ட் ஒமேகா பி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா அனலாக். ஸோ அனலாக் டொமைன், அனலாக்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, கண்டினியூஸ் டைம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ சிக்னல் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது எல்லாமே நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸோ என்ன டிசைன் பண்ணியிருப்போம்னா லோ பாஸ் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அனலாக் டிசைன்ல எல்லாமே வந்து ஸோ டிஃபால்ட்டாக கன்சிடர் பண்ணுற ஏன்னா ஃபார்முலாஸ் ஆர்டர் கால்குலேட் பண்ணுறதாகட்டும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லாமே நம்ம வந்து ஸோ டீட்டெயில்டாகவே நம்ம அதை சொல்லியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி நார்மலைஸ்டு லோ பாஸ் பட்டர்வர்த் ஃபில்டர் இஸ் கிவன் பை. ஓகேங்களா? ஸோ அப்போ நார்மலைஸ்டு லோ பாஸ் பட்டர்வர்த் ஃபில்டர், அப்போ லோ பாஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக இங்கே நான் சொல்கிறேன்னா சி ஹியர் தேர் இஸ் நோ சச் கிளாசிஃபிகேஷன். இங்க அனலாக் டிஜிட்டல் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் கிடையாது. சி அனலாக் டிஜிட்டல் அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன்ல. ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெசிஃபிகேஷன் சி தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஓகேங்களா? ஸோ ஒன்லி வி ஹேவ் அ டிஸ்கிரீட் டிஜிட்டல் அப்படிங்கிறதோட ஸோ டிஸ்கிரீட் இன்புட். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரீட் இன்புட் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஹெச் ஆஃப் என், ஏன்னா நம்மளுக்கு ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனைட். சி நீங்கள் ஃபைனைட்டாக கொடுத்தா தான் ஸோ நம்மளுக்கு ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது ஸோ ஹெச் ஆஃப் என் ஃபைனைட், அதாவது சிஸ்டத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா ஸோ ஃபைனைட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ டேரெக்டாகவே டிஸ்கிரிப்டாக எடுத்துக்கிறோம். இங்கே கண்டினியூஸ் அப்படிங்கிற கான்செப்டே நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்ம லோ பாஸில் தான் டிசைன் பண்ணணும். லோ பாஸில் வந்து டிஃபால்ட்டாக டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டும் இங்கே கிடையாது. எந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி கொடுத்தாலும் ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு நெக்ஸ்ட்டுக்கு அட்வான்டேஜ். நம்ம டிசைன் பண்ணக்கூடிய எல்லா ஃபில்டருமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸ்டெபிலிட்டி பற்றியும் நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. சரி, எஃப்ஐஆர் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் எஃப்ஐஆர் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு இது எல்லாமே ஃபீட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். தேர் இஸ் நோ ஃபீட்பேக். ஓகேங்களா? ஓகே, அப்போ அண்ட் ஒன் மோர் ஸோ நம்மளுக்கு ஃபீட் ஃபார்வர்டில் வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். லீனியர் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ், எக்ஸாக்ட்லி லீனியர் ஃபேஸ் கேன் பி ஈஸிலி டிசைன் வித் த ஹெல்ப் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ், அது நம்ம பார்க்கலாம் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது. அண்ட் சோ மெனி அட்வான்டேஜஸ். ஸோ எப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனைட் வோல்ட் லென்த் எஃபெக்ட் இருக்காது. ஸோ ஃப்ரீ ஃப்ரம் லிமிட் சைக்கிள் ஆசிலேஷன்ஸ், இதெல்லாமே நம்மளுக்கு ஆக்சுவலாக ஸோ டிஎஸ்பியில் 4th யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஃபைனைட் வோல்ட் லென்த் எஃபெக்ட் அப்படிங்கிறது, பட் அது நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் ப்ராசஸருடைய டைப்ஸ் ஆஃப், அதாவது நம்மளுக்கு எக்ஸாக்ட் டிஎஸ்பி உடைய சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. 4 and 5 வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அந்த டாபிக் நம்ம எதுவுமே டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ அது எல்லாமே சில அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீ ஃப்ரம் லிமிட் சைக்கிள் ஆசிலேஷன்ஸ் அது எல்லாமே. ஓகே, எனிஹோ ஸோ இங்கே நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்னன்னா, அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் கிடையாது. அண்ட் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிட் தான்.
ஸோ டிஸ்கிரீட்ல வந்து என்ன டிசைன் பண்ண சொன்னாலும் நம்ம பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரீட்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது லோ பாஸ் ஃபில்டர் ஸோ டைரெக்டாகவே நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாகவே ஸோ அதுக்கு அப்போ வந்து ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இங்கே கிடையாது. தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஸோ அப்போ ஃபில்டர் டைப்ஸ் அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபில்டர் டைப்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர் அப்படிங்கிற கான்செப்டே நமக்கு இங்கே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்தா டைரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் கோ ஃபார் டிசைனிங். ஓகேங்களா? ஸோ டிசைனுக்கு தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ். ஹவு டு டிசைன் தி எஃப்ஐஆர் ஃபில்டர், தேர் ஆர் சோ மெனி மெத்தட்ஸ் ஃபார் டிசைனிங். ஓகேங்களா? ஸோ அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லோ பாஸ் ஃபில்டர் இருக்கலாம், பேண்ட் பாஸ் ஃபில்டர் இருக்கலாம். ஸோ டைரெக்டாகவே டிசைன் பண்ணலாம். ஸோ ஓகேங்க. ஸோ அப்போ இதை நம்ம இன்ட்ரோடக்ஷனாக பார்க்கும்போதுங்க எஃப்ஐஆர் ஃபில்டருடைய மெயின் அட்வான்டேஜஸ் ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸ்லேயே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்ததுனால இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது என்னதான் நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி சொல்லியாச்சு மெயினாக இது வந்து லீனியர் ஃபேஸ்க்காக தான் நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ லீனியர் ஃபேஸ். ஓகேங்களா? இப்போ ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் ஃபில்டர். ஸோ இந்த டிஜிட்டல் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எஃப்ஐஆர் ஃபில்டர். இந்த எஃப்ஐஆர் ஃபில்டருடைய ஃபங்க்ஷன் தட் இஸ் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹெச் ஆஃப் என். ஸோ இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணால் ஹெச் ஆஃப் இசட் கிடைக்கும். ஓகேங்களா? தேர் இஸ் நோ கான்செப்ட் ஆஃப் ஹெச் ஆஃப் எஸ் ஹியர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்துங்க ஸோ இசட் டொமைன் டைரெக்டாக டிஸ்கிரிப்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ட்ல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஐஆர் ஃபில்டர் வி ஹேவ் அ ப்ரோட்டோடைப். ஓகேங்களா? ஸோ இன்சைட் அதாவது இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஃபில்டர் ஸோ வி ஹேவ் அ ப்ரோட்டோடைப் ஏ டு டி கன்வர்ஷன் அண்ட் அகெயின் டி டு ஏ கன்வர்ஷன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது எல்லாமே நம்மளுக்கு ஸோ நம்மளுக்கு கண்டினியூஸ் டைமில் இன்புட்டாக கொடுப்போம். பட் இங்கே எல்லாமே நம்மளுக்கு ஸோ டைரெக்டாக வந்து ஃபைனைட் சிக்னலாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த ஃபில்டர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு ஸோ காசல் சிஸ்டமாக இருக்கணும் அண்ட் ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ ஸ்டெபிலிட்டி இஸ் ஆல்ரெடி கேரண்டிட். காசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் ஆஃப் என் வந்து ஸோ 0 ஃபார் n less than 0. ஸோ இதை வந்து கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ n less than 0 அப்போ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்பவுமே 0வாக தான் இருக்கும். இதுதான் கண்டிஷன் ஃபார் காசாலிட்டி. ஸ்டெபிலிட்டி நோ நீட் டு செக். ஆல்வேஸ் த எஃப்ஐஆர் சிஸ்டம்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்டேபிள். ஓகே. ஸோ அப்போ ஹெச் ஆஃப் இசட் அப்படிங்கிறது இப்போ ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ சம்மேஷன் ஸோ n tends to 0 to ஸோ n minus 1 ஸோ ஹெச் ஆஃப் என் ஸோ இசட் பவர் மைனஸ் 1. ஸோ சிம்பிள் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக மைனஸ் இன்ஃபினிட் டு ப்ளஸ் இன்ஃபினிட் வரும். பட் இங்கே நமக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து காசாலிட்டி. ஸோ எப்பவுமே ஹெச் ஆஃப் என் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ அதனால 0 to n minus 1. ஓகேங்களா? ஓகே. அப்போ இங்கே ஹெச் ஆஃப் என் அப்படிங்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ ஃபில்டர். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபில்டர். ஓகேங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கலாம். டிஸ்கிரீட்க்கு ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் டிஸ்கிரீட் டைம் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எடுத்தால் என்ன வரும்? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சரி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸோ லொகேஷன் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ், அதாவது ப்ரெசன்ஸ் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ். ஓகேங்களா? ஸோ அதோடைய லொகேஷன் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஸோ ஸ்டெபிலிட்டி டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே சரி ஒவ்வொரு பர்டிகுலர் டெர்மினாலஜி அண்ட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு மேக்னிடியூட் அண்ட் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கன்சிடர் பண்ணும்போது அப்போ ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஹெச் ஆஃப் என் என்ன கிடைக்கும்? இந்த ஃபூரியர் transform of so h of n. So for h of e power j omega, so this is discrete time Fourier transform, not a continuous time, discrete time. Suppose summation so n tends to 0 to n minus 1, so h of n e power minus j omega. Okay, so this is நம்மளுடைய so Fourier transform. See இது எதுக்காக நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா see இப்போ இந்த Fourier transform வந்து பாத்தீங்கன்னா see நம்மளுக்கு சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா so periodic signal. ஓகேங்களா? ஏன்னா டிஸ்கிரீட் டைம் உடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பீரியாடிக் வித் டைம் பீரியட் ஆஃப் ஸோ 2π.
இது ஆல்ரெடி நம்ம பேசிக்கலி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து பீரியாடிக். அதை தான் நம்ம சாம்பிள் எடுத்து டிஎஃப்டியாக நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரீட் பீரியாடிக் வித் டைம் பீரியட் 2π வித் 2π. ஓகேங்களா? ஸோ பீரியாடிக் வித் 2π. ஓகே. See, maybe நீங்க somewhere நமக்கு signals and systemலயோ somewhere we have a concept called group delay and phase delay. ஓகேங்களா? application of continuous time Fourier transform. maybe நீங்க signals and system பத்தி நம்ம பேசியிருந்தோம்னா அங்க நம்ம சொல்லியிருப்போம் group delay னா என்ன, so phase delay னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க அதை பத்தி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் இங்க மெயினா ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஓகே மேபி சார் குரூப் டிலே ஃபேஸ் டிலேங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஸோ அதுக்கு நான் ஃபார்முலாவும் கூட சொல்லிடுறேன். ஸோ ஃபேஸ் டிலே அண்ட் குரூப் டிலே. So phase delay is so TP. Okay, so this is phase delay. So actually delay time tau is delay time. So delay nama solluvom. So phase with respect to phase அப்படினா என்னன்னா, so minus theta of omega by omega. Okay, so நமக்கு வந்து பாத்தீங்கன்னா so phase of omega with respect to that particular value of omega. Group delay ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா so rate of change of d of omega by d omega. Okay, so இதுதான் நம்மளுடைய so formula for so group delay, formula for phase delay and group delay. So just a formula என்னங்கிறது தெரியும். ஓகேங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have FIR ஃபில்டருக்கு வந்துங்க. இப்போ நான் ஆல்ரெடி இது ஆக்சுவலாக எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா, இதில் என்ன மாதிரியான கிளாசிஃபிகேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஹெச் ஆஃப் என் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹெச் ஆஃப் என்ங்கிறதா நம்மளுக்கு என்னங்க, இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த ஃபில்டர். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் த equal response of the filter. So periodic அப்படிங்கும்போது இங்க நம்மளுக்கு with respect to continuous, அதாவது discrete time அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், so discrete time continuous signal அப்படின்னா நம்மளுக்கு பீரியட் வந்து -π to π. பட் இங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு in terms of samples. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து discreteல வந்து பாத்தீங்கன்னா so samples. அப்போ so sampling period, that is time period என்னவா கன்சிடர் பண்ணுவோம், so n நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? so நம்ம ஆல்ரெடி DFT ல நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டைம், தட் இஸ் டீங்கிறது டைம் பீரியட் அப்படின்னா ஸோ என்னங்கிறதும் டைம் பீரியட் வித் ரெஸ்பெக்ட் டு சாம்பிள்ஸ். ஸோ டீங்கிறது டைம் பீரியட் வித் ரெஸ்பெக்ட் டு கண்டினியூஸ் டைம். ஃபைன். ஓகே. ஸோ இப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் கேசஸ். இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து சிமெட்ரிக்கலா இருந்ததுன்னா, சிமெட்ரிக்கல் அண்ட் n வேல்யூ, ஸோ அண்ட் ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வேல்யூ, அப்போ அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஸோ என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேணா கொடுங்க, கொடுக்கக்கூடிய ஹெச் ஆஃப் என் சார் எப்பவுமே சிமெட்ரிக்கலாக தான் கொடுக்கணுமானா அப்படி கிடையாதுங்க. சிமெட்ரிக்கலாக இருந்ததுன்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஆஃப் என்னங்கிறது ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஒன்றும் இல்லைங்க, ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்கிறது ஹெச் ஆஃப் என்னங்கிறது ஒன்றும் இல்லைங்க. அதாவது 1 2 4 3 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபைனைட் வேல்யூஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து சிமெட்ரினா என்ன, இது சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்போ இது என்ன வேல்யூ வேணா இருந்துக்கிட்டோம். ஓகேங்களா? அப்படிதானே ஃபைனைட்ங்கிறது நீங்க ஃபைனைட் வேல்யூஸ் அப்படிதானே கொடுப்பீங்க. மேபி 1 2 4 3 1 நான் கொடுத்துருக்கேன். மேபி 0 1 4 5 சம் ரேண்டம் வேல்யூஸ் நீங்க கொடுக்குறீங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல கொடுக்குறீங்க. ஸோ எனக்கு FIR ஃபில்டர் இந்த பர்டிகுலர் சாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுங்க. இப்போ என்ன பண்றோம், அப்சர்வ் பண்றோம். டெஃபினட்டா என்னங்கிறது இந்த சேம் சிக்னல் வந்து ரிப்பீட் ஆகும். பீரியாடிக்னா வந்து ஃபைனைட் இம்பல்ஸ் தான், பட் நம்மளுக்கு வந்து சிக்னல் வில் ரிப்பீட். ஸோ என்னங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல ஸோ நம்மளுக்கு லென்த் டியூரேஷன் தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவோம். அது ஆடா இருக்கலாம் இல்லை ஈவனா இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சிமெட்ரிக்கல் வித் n வேல்யூ as r. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் சிமெட்ரிக்கல் அண்ட் n வந்து ஈவனா இருக்கலாம். எப்பவுமே சிமெட்ரிக்கலா தான் இருக்கணுமானா அப்படி கிடையாதுங்க. ஸோ வி ஹேவ் அ கான்செப்ட் ஆஃப் நான் சிமெட்ரிக்கல் ஆர் அசிமெட்ரிக்கல். ஸோ n வந்து பாத்தீங்கன்னா ஆட், ஸோ 4 வந்து பாத்தீங்கன்னா அசிமெட்ரிக்கல் அண்ட் n வந்து ஈவன். சார் சிமெட்ரிக்கல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான கண்டிஷன் என்ன? அது சிமெண்ட் இப்போ நீங்க ஒரு ரேண்டமா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு பர்டிகுலர் ரேண்டமா நம்ம ஒரு பர்டிகுலர் சாம்பிள்ஸை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூஸ் பண்ணிருக்கோம். whether this particular input வந்து சாரிங்க, ஸோ whether this particular input வந்து நம்மளுக்குங்க அதாவது சிமெட்ரிக்கலா இல்லையாங்கிறது நம்ம எப்படி செக் பண்றது?
சி ஆக்சுவலா இப்போ இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? ஓகேங்களா, சி கொடுத்துருக்கிறது சிமெட்ரிக்கலா இருக்கட்டும், ஈவனா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், அசிமெட்ரிக்கலா இருக்கட்டும், இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் ஆஃப் டிஸ்கசிங் திஸ் அப்படின்னா, இப்போ இதை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, irrespective ஆஃப் வாட் எவர் த சாம்பிள்ஸ் இஸ் கிவன், நீங்க இந்த 4 கேசஸ்ல ஏதோ ஒரு கேஸ் கண்டிப்பா வந்து அப்படின்னா அதோட ரெஸ்பான்ஸ், மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ், அதோடைய ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இப்படித்தான் இருக்குங்கிறத நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ ஃபைனைட்டா கன்சிடர் பண்ணும்போது ஸோ நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா, h of n இப்படி இருந்ததுன்னா, சிமெட்ரிக்கலா அண்ட் ஆட் வேல்யூவா இருந்ததுன்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கும். சிமெட்ரிக்கல் அண்ட் ஈவனா இருந்ததுன்னா ஸோ அதோடைய ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் இன் அவர் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ நம்ம எப்பவுமே வந்து ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டரை டிஸ்கஸ் பண்றோம்னா ஸோ இந்த தான் நம்மளுக்கு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா, ஸோ இட் பி ஒரு ஏ பார்ட் நம்ம எடுத்து. ஆக்சுவலா இது ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு டெரிவேஷன் இருக்குங்க. பட் நம்மளுக்கு வந்து ஒரு 16 மார்க் யூஜில நம்ம எழுதும் போது இது எனி ஒன் டைப்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் நம்மளுக்கு வந்து சப்ஜெக்டிவ் பார்ட்டா பார்க்கும்போது அது டெரிவேஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, கான்செப்டா நம்மளுக்கு என்னங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். பட் ஃபைனலா அதோடைய கன்க்ளூஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு ஸோ சிமெட்ரிக்கல் அண்ட் ஆடா இருக்குன்னா ஸோ அதை எப்படி கேட்பாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸிபிட்டிங் சிமெட்ரிக்கல் அண்ட் ஈவன் அப்படின்னா அதோடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஸோ அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கன்க்ளூஷன் என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து டெரிவேஷன் ஏதோ ஏன்னா ஈச்க்கும் ஒரு 20 to 25 மினிட்ஸ் எடுத்துக்கும். பட் தட் இஸ் நாட் நீடட் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம இது 4க்குமே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ் டு டிசைன் எஃப்ஐஆர் ஃபில்டர். இதெல்லாமே ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல இப்படி இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் இப்படி வரலாம் அப்படிங்கிறது. ஹியர் we are not going to discuss any methods. இது வந்து மெத்தட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன். h of n இப்படி இருந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் நம்ம வந்து என்ன பண்றோம், ஜஸ்ட் we are concluding. பட் நம்மளுக்கு எஃப்ஐஆர் ஃபில்டர் டிசைன் பண்ணும் இல்லைங்களா, டிசைன்ங்கிறது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்கன்னா நீங்க டிசைன் ஃபைனல் h of z என்ன அப்படின்னு டிசைன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு there are so many methods. ஓகேங்களா, ஸோ இதே நம்மளுக்கு ஐஆர் ஃபில்டருக்கு வந்து டிசைன் பண்றதுக்கு மெத்தட்ஸ் இருந்ததா அப்படின்னா எஸ் we have a method. ஆக்சுவலா மெத்தட் அப்படிங்கிறத விட கிளாசிஃபிகேஷன். ஸோ நம்மளுக்கு பட்டர்வர்த் ஃபில்டர்னு இருந்தது, பட்டர்வர்த் ஃபில்டரை டிசைன் பண்ணோம், செபிஷேவ் ஃபில்டரை டிசைன் பண்ணோம். ஸோ டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ ஐடென்டிஃபை இந்த ஃபில்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன், அது h of z இருக்கலாம், h of s இருக்கலாம். ஸோ h of s அப்படின்னா சரி நீங்க என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆர்டர் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்டர்ல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு நம்ம டிசைன் பண்றோம். கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 1 radian per second அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா for the given specification ஸோ அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்ணக்கப்புறம் s replaced by s by cut off frequency, ஃபைனலா h of s. h of s ல இருந்து h of z க்கு we have a method. see அப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப நம்மளுக்கு ஐஆர் ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல டிசைன் இருக்கு, சில இடத்துல மெத்தட்ஸ் இருக்கு. we have a procedure to design a Butterworth filter and finally we have a method of converting one type of, that is one s domain la irundhu h domain, one filter, that is analog filter வந்து digital, அங்க வந்து method to convert. even frequency transformation இருக்கு, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பார்ட் பை பார்ட்டா இருக்கு. பட் இங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க. see டைரக்ட்டா FIR ஃபில்டரை டிசைன் பண்ணலாம். we have a method. ஓகேங்களா, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுங்க, நீங்க என்ன மெத்தட்ல வேணாலும் டிசைன் பண்ணலாம். சோ அப்படி என்னென்ன மெத்தட் இருக்குன்னா we have a Fourier transform, Fourier series method, windowing technique method. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி ஒரு 4-5 மெத்தட்ஸ் இருக்கு. அப்போ as per நம்மளோட எக்ஸாம்ல அந்த 4 மெத்தட் என்னன்னு தெரியணும். பட் ரிப்பீட்டடா क्वेश्चंस என்ன கேக்குறாங்கன்னா விண்டோயிங் டெக்னிக்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, அந்த விண்டோயிங் டெக்னிக்ல வந்து நீங்க டிசைன் பண்றீங்கன்னா அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, அதோடைய மேஜர் லோப்னா என்ன, அதுல வந்து எவ்வளவு நம்மளுக்கு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அப்போ விண்டோயிங் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம விண்டோயிங் டெக்னிக்கை கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதில் மோஸ்ட்லி ஒரு 5 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா,
அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசைன் தான் டேரெக்டாக எல்லாமே நம்ம மெத்தட்ஸாகவே பார்த்துட்டோமே ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர் தான் நம்ம டிசைன் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணினா ஸோ அதில் இங்கேயே சொல்லிடுறாங்க ஓகேங்களா. ஸோ பேசிக் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் இன் டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ டிசைன் டெக்னிக்ஸ் ஃபார் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஸோ அது பார்ட் பி அதை நோட் பண்ணிக்கோங்க. So take down design techniques of FIR filter. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுல பட் எதுக்காக மெத்தட் அப்படின்னா நம்மளோட எக்ஸாமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா which one of the following method is used for designing FIR filter. அப்போ அதோடைய டெர்மினாலஜி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்கு 4 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதுலேயும் இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பட் மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டடாக நம்ம பார்க்குறது ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமில் கேட்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் விண்டோயிங் மெத்தட். ஸோ இதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் எதுவுமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ இன் கேஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது வரைக்கும் அப்படி கேட்டது இல்லைங்க. ப்ரீவியஸ் எல்லா அனலைஸ்லையுமே ரேண்டமாக ஏதாவது அப்படி அதுக்குள்ளேயும் கொஷின்ஸ் ஏதாவது ரொம்ப டீட்டெயில்டாக கேட்குறாங்கன்னா பெட்டர் அந்த கொஷினை நீங்கள் லீவ் பண்ணுறது நல்லது ஓகேங்களா. ஸோ ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக ரிப்பீட்டடாக கேட்குற மாடலை நம்ம விட்டுருவோம் ஓகேங்களா. ஸோ விண்டோயிங் டெக்னிக்கில் கேட்குறாங்கன்னா அதை நம்ம டீட்டெயில்டாக அதில் நூக் அண்ட் கார்னர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸோ அதை நீங்கள் படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா. எல்லாமே நமக்கு எல்லா சிலபஸ்லயும் எல்லா சப்ஜெக்ட்லயுமே எல்லா டாபிக்லயுமே இரலவெண்டா கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நமக்கு சிக்னல் ப்ராசஸிங் போது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ரிப்பீட்டட் மாடலா வர மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க ஆஸ் ஆஃப் டில் டேட் ஓகேங்களா. ஓகே. ஸோ அதே மெத்தட்ல நம்மளும் ஃபாலோ பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அன்னெசரியா நம்ம அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அது சப்ஜெக்டை காம்ப்ளிகேட் பண்ண வேணாங்கிறதுக்காக ஸோ ஐ எம் நாட் டிஸ்கஸிங் அபவுட் த ரிமைனிங் மெத்தட்ஸ். ஈவன் ரியலைசேஷன்லையுமே நம்ம யூஜிலாம் பார்த்தீங்கன்னா ஸோ வி ஹேவ் அன் எஃப்ஐஆர் ஃபில்டருக்கும் ரியலைசேஷன் அதுலேயும் 16 மார்க் கொஷின்ஸ் டெஃபினட்டாக அது படிச்சிருக்கணும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியலைசேஷன். ஸோ சி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியலைசேஷன். ஸோ நமக்கு ஐஏஆரில் வந்து மெயினாக என்னென்ன ரியலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 டெஃபினட்டாக ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வந்து எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஈவன் கேஸ்கேடு ஓகேங்களா. ஸோ கேஸ்கேட்னாலுமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி கேஸ்கேட் பேரல் இருந்தாலும் கேட்டது இல்லை பட் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. பட் இங்க எஃப்ஐஆர் ஃபில்டர்னு வரும்போதுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு ஈவன் அதுலயுமே நம்மளுக்கு எக்ஸப்ஷனலா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரியலைசேஷன்ல இருந்து இங்க எதுவுமே அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்டது இல்லை. ரீசனும் என்னன்னா ரியலைசிங் த எஃப்ஐஆர் ஃபில்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க ஓகேங்களா. பட் அதை நம்ம கான்செப்டா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம் ஓகேங்களா. பட் இங்க ரியலைசேஷன் வரும்போது ரொம்ப டிஃபிகல்ட். பட் என்னென்ன டைப் ஆஃப் ரியலைசேஷன் இருக்குங்கிறதாவது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அதை நான் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ கைண்ட்லி டேக். ஸோ 4 மெத்தட் ஆஃப் ரியலைசேஷன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்சல் ஸ்ட்ரக்சர். ஸோ லீனியர் ஃபேஸ் ரியலைசேஷன். So third one, lattice structure. So fourth one, polyphase realization. இந்த 4 ரியலைசேஷன் மெத்தட்லயுமே அப்ஜெக்டிவ் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. மேபி எதுக்காக இங்க கொடுத்துருக்கேன்னா which one of the following is used to realize FIR filter அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிரான்ஸ்வர்ஸ் லீனியர் ஃபேஸ் லாட்டிஸ் ஆல் தி அபோவ்ஸ் அந்த மாதிரியான ஸோ தியரிட்டிக்கல் கொஸ்டின் ஏதாவது கேட்பாங்க. ஈவன் நமக்கு டிசைன் டெக்னிக்குமே நான் சொன்னதுக்கான ரீசன் அது ஓகேங்களா. ஸோ இதுதாங்க. பட் இதுவுமே நம்ம டீட்டெயிலாக ஏன்னா டெஃபினட்டாக இது எல்லாமே டைரக்ட் ஃபார்ம் 1 டைரக்ட் ஃபார்ம் 2 வந்து ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் அது மேபி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம டெஃபினட்டாக பார்த்தாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கே நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டட். ஸோ டிசைனே நம்மளுக்கு அதை நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் இது வரைக்கும் ஸோ ஈவன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவல் எக்ஸாம்ஸ்லேயுமே எதுவுமே கேட்டது கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஸோ ஃபில்டர்ஸ் பேஸ் பண்ணி ரியலைசேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் கேட்டதில்லை. நம்மளுக்கு டெஃபினட்டாக கேட்க மாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் அப்போ மெயினாக ரிப்பீட்டடாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா
இந்த விண்டோயிங் டெக்னிக் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும், ரிப்பீட்டடா கேட்கறது. ஸோ இந்த விண்டோயிங் டெக்னிக், ஸோ இதை பத்தியான ஒரு டீடைல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் டிஃப்ரெண்ட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஸோ என்ன ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஒரு சின்ன டாப்பிக்காக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு இந்த செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் இதில் பேசணும் சொல்லணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கல். ஓகே, இப்போ சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கலுக்கான கண்டிஷன் நமக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை சிமெட்ரிக்கல்? அப்போ சிமெட்ரிக்கல்னா என்ன, கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ஸோ ஒன் பை ஃபர்ஸ்ட், அப்போ மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பற்றியும் பார்க்கலாம், செகண்ட் பார்ட்ல விண்டோயிங் டெக்னிக் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இன் தி எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம ஃபைனலாக இதில் என்ன நம்ம பார்க்குறோங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஹெச் ஆஃப் என் வந்து சிமெட்ரிக்கல் அண்ட் ஆடாக இருந்தால் சிமெட்ரிக்கல் அண்ட் ஈவன், அசிமெட்ரிக்கல் அண்ட் ஆட், அசிமெட்ரிக்கல் ஈவன் அப்படின்னா அதோட கன்க்ளூஷன் என்ன, மேபி இதில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து இது ஏ பார்ட்ல இருந்து கூட வந்திருக்கு, பி பார்ட்ல விண்டோயிங் டெக்னிக். There is no question regarding the realization and there is no question regarding other technique of FIR filter. ஓகேங்களா? ஸோ அதனால பட் இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலாக வந்து டோட்டல் சிலபஸே வந்து இதுதாங்க, எஃப்ஐஆர் ஃபில்டருடைய ஃப்ளோவே இதுதான். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்னா சார் சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் அதெல்லாமே ஓகே, பட் அதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும்ல, கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம செக் பண்றது? இப்போ ஹெச் ஆஃப் என் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக தான் இருக்கு, நம்ம பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியாது. சம் கண்டிஷன்ஸ் இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? ஸோ அது என்ன கண்டிஷன் அப்படின்னா, I will write that. Okay, so condition part. Okay, so we are designing a filter, so that too FIR filter. So filter வந்து பாருங்க, we are designing FIR filter. அந்த FIR filter அப்படிங்கிறதே வந்து பாருங்க, so it is a linear phase filter. So linear phase filter. ஓகேங்களா? ஏன்னா டெஃபினட்டாக அது லீனியர் ஃபேஸ் ஃபில்டராக தான் இருக்கும். ஸோ இப்போங்க கண்டிஷன் டு பி இம்போஸ்ட் ஆன் த சீக்வன்ஸ் ஃபார் டிசைனிங் த எஃப்ஐஆர் ஃபில்டர். சீக்வன்ஸ் நம்ம எதை சொல்லியிருக்கோம்? ஸோ ஹெச் ஆஃப் என்ங்கிறதா நம்மளுக்கு இங்கே சீக்வன்ஸ். இந்த ஹெச் ஆஃப் என்னுக்கான கண்டிஷன் ஃபார் த சீக்வன்ஸ் டு டிசைன் த எஃப்ஐஆர் ஃபில்டர். எஃப்ஐஆர் ஃபில்டர் வந்து இந்த ஃபோர் கண்டிஷன்ல ஏதோ கண்டிஷனுக்குள்ள வந்தா மட்டும்தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம எஃப்ஐஆர் ஃபில்டரை டிசைன் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா எஃப்ஐஆர் ஃபில்டரை நீங்க டிசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஹெச் ஆஃப் இது சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் சீரீஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ அப்போ அந்த கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ஸோ கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ கண்டிஷன் on the FIR sequence, that is H of n, so ought to be imposed in order that the filter so can be a linear phase filter. So இதாங்க இந்த மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. So what are all the conditions and the sequence ஓட conditions for the imposed in order that the filter can be a linear phase filter. ஓகேங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் என்ன கண்டிஷன்ஸ் அப்படியே டூ கண்டிஷன்ஸ். ஸோ ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் கண்டிஷன். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிமெட்ரிக் ஆர் அசிமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன சொல்றாங்க? h of n அப்படிங்கிறது h of n minus 1 minus n. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ என்னங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா?
அப்போ ஹெச் ஆஃப் என் வந்து ஹெச் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் என்னா இருந்ததுன்னா அது சிமெட்ரிக். ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னா ஹெச் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் ஆஃப் என் மைனஸ் மைனஸ். டெஃபினட்டாக கேட்பாங்க இந்த கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இதே நம்மளுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் சிமெட்ரிக்கல் கண்டிஷன், வாட் இஸ் ஆன்டி சிமெட்ரிக் ஆர் அசிமெட்ரிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச் ஆஃப் என். ஸோ ஹெச் ஆஃப் என் அப்போ இங்கே என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் ஆர்டர். என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்மளுக்கு சாம்பிள் டியூரேஷன். ஸோ என்னங்கிறது நம்மளுக்கு சாம்பிள் டியூரேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இப்போ எடுத்துக்கோம் சிமெட்ரிக். அப்போ இந்த சிமெட்ரிக் கண்டிஷன் இந்த அப்போ இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இது நம்மளுக்கு என்னங்க, அப்போ என் மைனஸ் ஒன் மைனஸ் என். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு பார்க்கலாம் சிமெட்ரிக் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகேங்க. ஸோ அப்போ ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்மளுக்கு சிமெட்ரிக்னா என்னன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ சிமெட்ரிக். ஸோ சிமெட்ரிக் வித் என் வந்து பார்த்தீங்கன்னா ஆடா எடுத்துக்கணும். ஸோ சிமெட்ரிக் என் வந்து ஆட். அப்போ சிமெண்ட் என்னங்கிறது ஆட். ஓகேங்களா? எனி ஆட் வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறம் சிமெட்ரிக்னா இந்த கண்டிஷன்ஸ் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹெச் ஆஃப் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் என். அப்போ ஏதாவது ஹெச் ஆஃப் என் சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு தானுங்க. ஸோ 9 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, 9, 7, 5 எனி என் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 1 4 1 3 2 3 1 4 1. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ என் வந்து 9 செக் பண்ணுங்க. 9ங்கிறது என்னங்க, ஸோ டோட்டல் டியூரேஷன், அப்போ டோட்டல் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 இப்போ நம்மளுக்கு ஸோ டிஎஃப்டியில் எஃப்எஃப்டியில் பார்த்துருப்பீங்க 4 பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ 4 பாயிண்ட் சீக்வன்ஸ். ஓகேங்களா? அந்த 4ங்கிறது வந்து என் அப்படின்னா 4 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது எக்ஸ் ஆஃப் என் அப்படிங்கிறது ஸோ 1 2 3 4 பாயிண்ட். ஓகேங்களா? 4ங்கிறது என் அப்படின்னா என்னன்னா என்ங்கிறது என்னன்னா the same signal is repeated after each and every duration of 4. பட் 4 சாம்பிள்ஸ் இங்க வந்து செகண்ட்ங்கிறது டைம் கிடையாதுங்க. ஓகேங்களா? சாம்பிள் டியூரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இட் இஸ் நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ், சாம்பிள்ஸ் பர் செகண்ட்ஸ் அதான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து டோட்டல் சாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு 9. அப்போ சாம்பிள் டியூரேஷன் வந்து அதனால தான் இங்கேயே நான் உங்களுக்கு சாம்பிளுடைய டியூரேஷன் டைம் பீரியடுங்கிறது ஸோ நம்மளுக்கு அதோடைய டோட்டல் டைம். ஓகேங்களா? நம்ம வந்து ஈஸியாக ரிமெம்பர் பண்ணது டோட்டல் டைம், ஹவு மச் டைம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸ்னா டைமாக டிஃபைன் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிட்ல வந்து சாம்பிள்ஸ், ஏன்னா ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் இன்டிஜர் வேல்யூஸ் ஆம்பிளிட்யூட் இஸ் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா? பட் இது நம்மளுக்கு சிமெட்ரியா இல்லையா அப்படின்னு எப்படி செக் பண்றதுன்னா, ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரிங்கிறதுங்க ஒரு ஆல்ஃபா வேல்யூவை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபா அப்படிங்கிறது ஸோ ஈஸியாக அதை எப்படி டிஃபைன் பண்ணணும், ஆல்ஃபா n மைனஸ் 1/2. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துங்க இந்த ஆல்ஃபா வேல்யூ என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா, ஸோ லெட் இட் பி லெட் ஆல்ஃபா ஈக்குவல் டு n/2. this particular alpha says the center of symmetry. Center of symmetry. அப்ப என்னங்கிறது 9. ஸோ 9 மைனஸ் அப்போ ஆல்ஃபா வேல்யூ என்னன்னா எங்க சென்டர் ஆஃப் எங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குன்னா ஸோ 9 மைனஸ் 1/2 ஸோ 8/2 4. ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்துங்க 4. அதாவது திஸ் இஸ் n equal to 0 1 2 3 4. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இந்த சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கும்
ரைட் சைடு லெஃப்ட் சைடு சிமெட்ரிக்கலா இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, அதாவது எப்படின்னா இப்போ நம்ம இந்த சாம்பிள்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஸோ கிராஃபிக்ல நம்ம டிஃபைன் பண்ணலாம். This is n. So this is h of n. So now I am defining. So n equal to 1. So n equal to 4. So again 1. So 3. So 2. So 3. 1. 4. And again 1. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சரி 8 தானே வந்திருக்கு. பட் டோட்டல் சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9. ஓகேங்களா? ஸோ டியூரேஷனுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ். சரி இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ங்கிறது தான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அப்போ 4ல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஒரு இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இப்போ இந்த சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பாத்தீங்கன்னா மிரர் இமேஜா அப்படின்னு செக் பண்ணுங்க. சி மோஸ்ட்லி நம்ம சிமெட்ரிங்கிறது நம்ம ஆக்சுவலா எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நம்ம சிமெட்ரினாவே நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா வெதர் வித் ரெஸ்பெக்ட் டு இமேஜினரி ஆக்சிஸா இல்ல வித் ரெஸ்பெக்ட் டு ரியல் ஆக்சிஸா. ஏன்னா ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? பட் இங்க அப்படி கிடையாது. சிமெட்ரிக்கல் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆல்ஃபா வேல்யூ. ஆல்ஃபாங்கிறது வந்து எப்பவுமே டிஃபால்ட்டா n-1/2. சார் n-1/2 n வந்து ஆடா இருந்தாலும் அதே தான், ஈவனா இருந்தாலும் அதே தானே, அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் போத் தி கேசஸ் ஆக்சுவலி தி சேம் ஃபார்முலா. அது எப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். இப்போ இங்க அப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து சிமெட்ரிக். சார் அது ஏன் சிமெட்ரிக்? ஆக்சுவலா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு நான் உங்களுக்கு இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். மேத்தமேட்டிக்கலா நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணாம டயக்ராமேட்டிக்கா கிராஃபிக்கலா நம்ம என்ன பண்றோம்னா டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு ரெண்டையும் ஃபோல்டு பண்ணுங்க. ஓகேங்களா? அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிற சாம்பிள்ஸையும் ரைட் சைடில் இருக்கிற சாம்பிள்ஸையும் நீங்க ஃபோல்டு பண்ணீங்கன்னா ரெண்டுமே வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா தென் இட் இண்டிகேட்ஸ் சிமெட்ரி. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சிமெட்ரி இல்லை. பட் டெஃபினட்டா இங்க பாருங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ நீங்க 4ல இருக்கிறது விட்டுருங்க. ஏன்னா 4ல இருக்கிறது தான் நமக்கு சென்டர் ஆக்சிஸ். ஓகேங்களா? அது நம்ம எப்பவுமே கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ இங்க 3, ஸோ இங்கேயும் 3. இதானே நம்மளுக்கு அதாவது ஃபோல்டு பண்ணும்போது இது ரெண்டு தான் மேட்ச் ஆகும். இது 1 1 4 4 1. அப்ப நீங்க ரெண்டையும் ஃபோல்டு பண்ணீங்கன்னா ஸோ சிக்னல்ஸ் எல்லாமே வந்து மேட்ச் ஆகும். அப்போ சிமெட்ரி. It exhibits a symmetry. The given impulse response is symmetric with n as odd value. அப்படிங்கிறது ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. ஓகேங்க. ஸோ இதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ எஃப்ஐஆர் ஃபில்டருடைய இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் h of n கொடுத்துருக்கோம். தென் which one of the following option is correct? Symmetric with n as odd. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் n என்ன அண்ட் சிமெட்ரிக்கலா அசிமெட்ரிக்கலா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னும் கன்க்ளூஷன் போல h of n அதாவது கொடுத்துருக்க சாம்பிள் பேஸ் பண்ணி சிமெட்ரிக் அண்ட் ஆடுன்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். இல்லை டைரக்டாவே அவங்க சிமெட்ரிக் ஆடுன்னு சொல்லிட்டு அதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள போகலாம். இப்படி சிக்னல் இருந்ததுடா. ஓகேங்களா? ஸோ இப்படி சிக்னல் இருந்ததுன்னா ஸோ இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா ஸோ சிமெட்ரிக்கல் அண்ட் என் வந்து பார்த்தீங்கன்னா ஆட். ஓகே. ஓகேங்க. ஸோ இதோட கன்க்ளூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம்.
ஏன்னா நம்ம தான் டெரிவேஷன் எதுவுமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணலையே, ஸோ அதனால நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதாவது ஸோ கொடுத்துருக்க ஹெச் ஆஃப் என் ஸோ சிமெட்ரிக்கல் அண்ட் ஸோ என் வந்து ஆட் அப்படின்னா சரி நம்மளுடைய எஃப்ஐஆர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா will have constant phase delay and constant group delay. எப்போ FIR filter will exhibit constant phase, இது ரொம்ப important point. ஓகேங்களா? FIR filters will exhibit constant phase delay and constant group delay when impulse response is symmetrical. Okay, so when impulse response is symmetrical for odd values. Okay, so for odd values of n. Okay, இது வந்து நமக்கு with respect to delay. So group delay and phase delay வந்து constant, ரெண்டுமே நமக்கு constant ஆகும். See நம்ம வந்து response என்னங்க, இதுல இருந்து நமக்கு magnitude and phase response என்ன? Phase response linear, what about magnitude response? See நமக்கு டிஃபால்ட்டாவே லீனியர் தான் வந்து நமக்கு ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த கேஸ் எடுத்தாலுமே அதுதானே நம்மளோட எஃப்ஐஆர் ஃபில்டரோட டிசைனோட அட்வான்டேஜ் அதுதானுங்க. ஓகேங்களா? எஃப்ஐஆர் ஃபில்டர் எப்படி இருக்கும், பட் மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், அதாவது சிமெட்ரிக்கல் ஆர்டா இருக்கும்போது. ஸோ வாட் அபவுட் த மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ்? சரி மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் நான் எப்படி கால்குலேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ நான் உங்களுக்கு இந்த ஹெச் ஆஃப் என்ல இருந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெச் ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா, ஸோ அதுக்கு மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு சம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னாங்க, சரி லைக் திஸ். So 1 minute, I think we can do it. This is with respect to omega, so this is magnitude of so e power j omega. See அதுக்கு நீங்க ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா ஸோ இப்படி தான் நமக்கு இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு பீரியாடிக் சிக்னல். அப்போ 0, so this is 2π. ஓகே, ஸோ அப்போ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா this is π. சார் அது எப்படி என்ன சாம்பிள் எடுத்தாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குமா அப்படின்னா, சி நம்மளுக்கு வந்து ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இதோட ஷேப் லைட்டாக நம்மளுக்கு டிஃபர் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஷேப் வந்து ஷேப் ஆஃப் திஸ் மேன் ஏன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், ஸோ ஷேப் வந்து நம்மளுக்கு ஸ்லைட்டாக வேரி ஆகலாம். பட் அங்கேயுமே வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் அப்போ திஸ் இஸ் ஆல்சோ எக்ஸிபிட்டிங் சிமெட்ரிக் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ அவுட்புட், அதாவது அவுட்புட்ங்கிறது வந்து மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிற ஹெச் ஆஃப் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நோ நீட் டு கன்சிடர் ஃபேஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்வேஸ் லீனியர். ஸோ அப்படிங்கும் போதுங்க சார் நம்மளுக்கு என்னங்க, ஸோ அப்போ நம்மளுக்கு இதுவுமே நம்மளுக்கு பார்க்கும்போது அது சென்டர் ஆஃப் சிமெட்ரி பை. ஏன்னா இது ஒரு பீரியாடிக் சிக்னல் 0 to 2π. பையில இருந்து நீங்க லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமெட்ரிக்கா இருக்கும். மேபி இதோட ஷேப் வந்து மாறலாம். பட் என்ன கன்க்ளூஷன் நம்ம இங்க டிரைவ் பண்ணியிருக்கோம்னா, நீங்க வித் ரெஸ்பெக்ட் டு பை ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து சிமெட்ரிக்கலா தான் இருக்கும் ஃபார் சிமெட்ரிக் அண்ட் ஆட் வேல்யூஸ் ஆஃப் n ஆஃப் h of n. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒன் சிமெட்ரிக்கல்
இதுல என்ன மெயின் அப்சர்வேஷன் பாயிண்ட் அப்படின்னா மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் ஆஃப் h of omega is symmetric with respect to omega equal to pi when the impulse response is symmetric and n is odd number. இந்த பாயிண்ட் தாங்க ஃபைனல் கன்க்ளூஷன். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆக்சுவலா டெரிவேஷன் நம்ம பார்க்கல. ஃபைனல் பாயிண்ட்ங்கிறது நான் உங்களுக்கு டயக்ராமும் ட்ரா பண்ணியிருக்கேன், பட் அந்த பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு நோட் பண்ணுறேன். சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் என்னன்னா, so the magnitude function of h of omega, see that is h of magnitude of h of omega is symmetric. அதுவும் symmetric. magnitude function நமக்கு என்னங்க, so symmetric with respect to omega is equal to pi. எப்போ இது வந்து symmetric? when the impulse response is symmetric, and n வந்து பாத்தீங்கன்னா and n is odd number. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு. பட் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே அந்த ஷேப் எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னதில்லை. ஓகேங்களா? அவங்க ஷேப் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டதில்லை. பட் நம்மளுக்கு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு ஒரு ரேண்டமா ஈவன் நம்ம சில டெக்ஸ்ட் புக்ல அவங்க ஒரு h of n எடுத்துட்டு ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் மேக்னிடியூட் இப்படிதான், மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் இப்படிதான் இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன ஒரு கன்க்ளூஷன்னா, நீங்க எந்த ஒரு பர்டிகுலர் சிமெட்ரிக் அண்ட் n வேல்யூ ஆர்டர் நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு டிஃபால்ட் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஏன் கன்க்ளூஷன் சொல்றேன்னா, இது ஒரு டிஃபால்ட் கேஸ், இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் we have completed. ஓகேங்களா? ஸோ FIR ஃபில்டர்ல h of n வந்து சிமெட்ரிக் ஆர்டா இருக்கும்போது நம்மளுக்கு 2 பாயிண்ட், ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலே அண்ட் கான்ஸ்டன்ட் குரூப் டிலே, அண்ட் ஒன் மோர் இஸ் magnitude function of omega is symmetric with respect to pi. அதானங்க சொல்லியிருந்தோம், symmetric with respect to omega equal to pi. இந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட், ஸோ கண்டிஷன் என்னங்கிறது சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் நான் உங்களுக்கு ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி பேஸ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கு வித் என் வந்து ஆர்டு கொடுக்காம ஈவன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பாயிண்ட், ஸோ சிமெட்ரிக் வித் என் ஈவன். ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன். ஸோ அப்போ அதுக்கு நம்மளுக்கு சிமெட்ரி எப்படி இருக்கும்? ஸோ சிமெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா லெட் இட் பி n வந்து பார்த்தீங்கன்னா 8 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ n வந்து ஸோ ஈவன் அப்படிங்கும்போது ஸோ இந்த சிமெட்ரிக்கான கண்டிஷன்ஸ் எங்கேயும் நம்ம சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ h of nங்கிறது h of n - 1 - n. பட் இப்போ நம்மளுக்கு ஆடுக்கு பதிலாக ஸோ n வந்து நம்ம 8 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். So 1 2 1 3 3 1 2 1. ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நான் சேம் அதே எக்ஸாம்பிளே நான் எடுத்துருக்கேன். திஸ் இஸ் நாட் மை ஓன் எக்ஸாம்பிள். ஸோ அவங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன கொடுத்தாங்களோ அதே எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, ஸோ n வேல்யூ வந்து 8. அப்போ இங்க எப்படி சிமெட்ரியை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னா, அப்போ நம்மளுக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்ன கண்டிஷன்? சென்டர் ஆஃப் சிமெட்ரிக் கண்டிஷன். ஸோ வாட் இஸ் த சென்டர் ஆஃப் சிமெட்ரிக் கண்டிஷன்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு n - 1. ஸோ அதுக்கும் அதே ஃபார்முலா தானா? எஸ். இல்லை n வந்து இங்கே அப்போ மிட் பாயிண்டாக வருமே, n வந்து நான் இன்டிஜராக வருமே, பரவாயில்ல. ஸோ 8 - 1/2 7/2 3.5. ஆல்ஃபா வந்து 3. நம்ம இது வந்து ஜஸ்ட் சென்டர் சிமெட்ரியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்றது பவுண்டரி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பிள் இருக்கக்கூடிய இடமோ இல்லை ஒரு அப்படி எதுவுமே கிடையாது. 3.5ல ஒரு ஆம்பிளிடியூடு ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட்ல அந்த பர்டிகுலர் என் சாம்பிள்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஆம்பிளிடியூட் இருக்குன்னு சொன்னா அது தப்பு. அது வந்து இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா இன்டீஜர்ல தான் நம்மளுக்கு ஆம்பிளிடியூட் இருக்குங்கிறதா டிஸ்கிரீட் உடைய ஃபண்டமெண்டலான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். பட் இங்க நம்ம ஜஸ்ட் ஒரு பவுண்டரிக்காக எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. பவுண்டரினா
சரி, ஒரு நம்மளுக்கு இதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே மிரர் இமேஜா இருக்கும் அப்படியாங்கிறத நம்ம வெரிஃபை பண்றோம். ஸோ இங்கேயும் நம்ம செக் பண்ணலாம். ஸோ h of n, so this is n. So 1, 2, 1, 3, 3, 1, 2, and 1. So this is equal to n equal to 0, 1, 2, 3, 4, 6, 7. ஸோ டோட்டல் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ n வந்து நம்மளுக்கு 8. ஸோ ஈவன் நம்பராக தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரிங்கிறது 3.5ல இருக்கு பவுண்டரி. 3.5ங்கிறது நீங்க ஸோ திஸ் இஸ் வாட் 3.5. ஓகேங்களா. ஸோ 3.5ங்கிறது சாம்பிள்ஸ். 3.5 சாம்பிள் தான் சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரிங்கிறது எப்பவுமே நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா see along the so that is y axis not with respect to x axis. ஸோ இதுதான் நம்மளுக்கு 3.5. ஸோ இதுதான் நம்மளுக்கு சென்டர் ஆஃப் சிமெண்ட். ஸோ இதுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் இப்போ இங்கே இந்த பர்டிகுலர் சிமெண்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ண மேட்ச் ஆகுமா? டெஃபினட்டாக மேட்ச் ஆகும். இப்போ 3 இங்கே வந்து 5 யூனிட் இந்த பக்கம் இருக்குது, 5 யூனிட் இந்த பக்கம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இதுதான் நம்மளுக்கு ஒரு சென்டர் ஆக்சிஸாக கன்சிடர் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஃபோல்டு பண்ணீங்க அப்படின்னா எல்லா பொசிஷன்ல இருக்கக்கூடிய சாம்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய ஆம்பிளிடியூட் எல்லாமே நம்மளுக்கு மேட்ச் ஆகுமா? ஓகேங்களா. ஸோ 3ல இருக்கிறது 4, 2ல இருக்கிறது 5, 1ல இருக்கிறது 6, 0ல இருக்கிறது 7. அப்போ சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரிங்கிறது நம்மளுக்கு ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ்ல நம்மளுக்கு எதுக்காக இந்த ஆல்ஃபா வேல்யூல டு ஐடென்டிஃபை தி சென்டர் ஆஃப் சிமெண்ட்ரி. எதுக்காக இதை நம்ம ஐடென்டிஃபை பண்றோம்? அந்த கொடுத்துருக்க h of n சிமெட்ரியை எக்ஸிபிட் பண்ணுதா? அப்பதான் நம்ம எஃப்ஐஆர் ஃபில்டரை டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஃபில்டர் டிசைன் பண்ண முடியுங்கிறத விட நம்மளுக்கு அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ இப்படி ஒரு h of n வந்து சிமெட்ரிக் வித் ஆடா இருக்கும்போது மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் வித் ஒமேகா ஈக்குவல் டு பை அண்ட் போத் ஃபேஸ் டிலே அண்ட் குரூப் டிலே வந்து கான்ஸ்டன்டா இருந்தது. இதெல்லாமே நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. பட் ஆக்சுவலாக அதெல்லாமே நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும். பட் ஃபார் த நாட் டைம் பீயிங் ஃபார் த எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூ அது நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம அந்த ஜஸ்டிஃபிகேஷன் டெரிவேஷன் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஒன்லி கன்க்ளூஷன் மட்டும் பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ கொஷின்ஸ் வந்து h of n கொடுத்துட்டு இப்போ இந்த பர்டிகுலர் h of n கொடுத்துட்டு சிமெட்ரிக் வித் ஈவன் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். ஓகேங்களா. ஸோ அது எப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். கவுண்ட் பண்ணுங்க, சாம்பிள்ஸை கவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளா என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுங்களா? என் எஃப்ஐஆர் ஃபில்டர் உடைய impulse sequence is given as h of n, then it belongs to symmetric with n equal to even அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இமீடியட்டா என்ன பண்ணுங்க? ஆல்ஃபா n - 1/2 சென்டர் ஆஃப் சிமெட்ரி ஐடென்டிஃபை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு சிக்னல் என்ன பண்ணுங்க? டிரா பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்ச் ஆகுதா? ஓகேங்களா. ஆம்பிளிடியூட் ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு நீங்க செக் பண்ணுங்க. மேட்ச் ஆச்சுன்னா சிமெட்ரிக். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணணும்? இதில் எகைன் ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் இமீடியட்டாக? ஸோ நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் போடலாம். ஸோ இப்போ இதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். ஸோ நம்ம இங்கே என்ன பார்த்துட்டு இருக்கோம்? சிமெட்ரிக் அண்ட் n வந்து பார்த்தீங்கன்னா ஈவன். அப்போ இங்கே எஃப்ஐஆர் ஃபில்டர் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர், ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இங்கே சிமெட்ரிக் அப்படின்னாலே அது ஈவனாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும். ஓகேங்களா. சிமெட்ரிக் அப்படின்னாலே ஸோ நம்மளுக்கு இந்த ப்ரீவியஸில் நம்ம என்ன பார்த்தோமோ அது சேம். ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ் வில் ஹேவ் போத் கான்ஸ்டன்ட் அண்ட் both constant phase and group delay. ஓகேங்களா. So FIR filters so will have both so constant phase delay and group delay.
So செப்பரேட்டா கூட எழுதிக்கங்க, கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலே அண்ட் கான்ஸ்டன்ட் குரூப் டிலே. ஓகேங்களா? ஸோ போத் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலே அண்ட் குரூப் டிலே. ஸோ இல்லைன்னா ஆர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலே அண்ட் கான்ஸ்டன்ட் குரூப் டிலே. அப்போ இந்த பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலே கான்ஸ்டன்ட் குரூப் டிலேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் பர்டிகுலர் கண்டிஷன் இஸ் ஃபார் சிமெட்ரிக் வித், ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா ஆடாகவும் இருக்கலாம் ஈவனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் கன்க்ளூஷன். ஸோ ஆடுக்கும் அதே சேம் கண்டிஷன், ஸோ ஈவனுக்கும். பட் அப்போ நம்மளுக்கு செகண்ட் கன்க்ளூஷன், அதாவது என்னன்னா magnitude function of omega, that is magnitude function of h of omega, that is magnitude of h of omega எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் நெக்ஸ்ட். ஸோ அதுக்கும் அதே மாதிரி தாங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம் சாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் மேக்னிடியூட் நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்க. பட் இங்கே நம்மளுக்கு வந்து ஹெச் ஆஃப் என் வந்து சிமெட்ரி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிமெட்ரியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் ஹெச் ஆஃப் என். ஸோ ஹெச் ஆஃப் என் இஸ் எக்ஸிபிட்டிங் சிமெட்ரி அண்ட் என் வந்து ஈவன். இப்போ மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் ஆஃப், ஸோ ஐ திங்க் இது எனி எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ எனி எக்ஸாம்பிள் வித் சிமெட்ரி நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிளையும் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா this is magnitude of h of omega with respect to omega. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துங்க என்ன ஆடா இருந்தப்போ நம்மளுக்கு வந்து என்னன்னா மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா வந்து சிமெட்ரிக் வித் ரெஸ்பெக்ட் டு பை. இது வந்து நமக்கு பை. பட் இது வந்து சிமெட்ரிக் நீங்க சொல்ல முடியுமா? திஸ் இஸ் நாட் சிமெட்ரிக் பட் ஆன்டி சிமெட்ரிக். ஆன்டி சிமெட்ரிக் என்னன்னா சேம் சிக்னல் ஃபோல்ட் ஆகுது, பட் அது வந்து எப்படி ஃபோல்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெர்ட் ஆயிருக்கு, ஆம்ப்ளிடியூட் இன்வெர்ட் ஆயிருக்கு. சரி, அதுதான் நம்மளுக்கு ஆன்டி சிமெட்ரிக்கான கண்டிஷன். சரி, ஆன்டி சிமெட்ரிக்கும் சிமெட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க மிரர் இமேஜ்ங்கிறது எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் வந்து ஸோ இங்க பாருங்க, ஹெச் ஆஃப் என்னும் ஹெச் ஆஃப் என் மைனஸ் ஒன்னும் நமக்கு என்னவா இருக்கணும், எக்ஸாக்ட் மிரர் இமேஜா இருக்கணும். பட் இங்க வந்து நெகட்டிவ் சைன், ஆம்ப்ளிடியூட் வந்து நெகட்டிவா இருக்கும். ஆன்டி சிமெட்ரிக்ல வந்து ஆம்ப்ளிடியூட் வந்து நெகட்டிவா இருக்கும். அப்ப இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஆம்ப்ளிடியூட் இன்வெர்ட் பண்ணீங்கன்னா, ஆம்ப்ளிடியூட் இன்வெர்ட் பண்ணி ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணீங்க போது சேமா இருந்ததுன்னா அப்ப அது என்ன சொல்லலாம்? ஸோ அது வந்து நம்மளுக்கு ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப ஆன்டி சிமெட்ரிக்ங்கிறது என்னங்க? வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் ஆன்டி சிமெட்ரிக்? சரி, ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரி அங்கேயும் கன்சிடர் பண்ணுங்க. கன்சிடர் பண்ணிட்டு 1/2 மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆம்ப்ளிடியூட் இன்வெர்ட் பண்ணுங்க. ஆம்ப்ளிடியூட் இன்வெர்ட் பண்ணிட்டு ஃபோல்ட் பண்ணும்போது சேமா மெர்ஜ் ஆச்சுன்னா, சேமா வந்து மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? அது வந்து ஆன்டி சிமெட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி. So this is what our center of symmetry. So center of symmetry ki so நமக்கு ஆன்டி சிமெட்ரி. அப்ப இந்த பாயிண்ட் எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? அப்ப see actually shape may be vary based upon the impulse, கொடுத்திருக்க impulse response h of n. பட் நமக்கு இந்த பர்టిక్యులர் கன்க்ளூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்னன்னா நீங்க ஒரு சென்டர் ஆஃப் சிமெட்ரியை வந்து நீங்க எடுத்துட்டு ஸோ அதை வந்து நீங்க அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ஆல் சிமெட்ரிக் அண்ட் ஈவனுக்கு இப்படிதான் நமக்கு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் நமக்கு செகண்ட் கன்க்ளூஷன். வாட் இஸ் தட் கன்க்ளூஷன்? ஸோ இந்த பாயிண்ட் நான் கிளியர் நோட் பண்ணுறேன். ஸோ த magnitude function of h of omega is, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆன்டி சிமெட்ரிக். இது கேட்பாங்க, ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க.
see h of n வந்து symmetric and even, but magnitude function வந்து anti-symmetric. So anti-symmetric with respect to what? Anti-symmetric. Yes, anti-symmetric with respect to, with omega equal to pi. When impulse response is symmetric and n வந்து பாத்தீங்கன்னா even number. ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு ஸோ கண்டிஷன். நெக்ஸ்ட் இப்போ சிமெட்ரிக் கண்டிஷன் கம்ப்ளீட்டட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆன்டிசிமெட்ரிக். ஸோ ஆன்டிசிமெட்ரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன் அண்ட் ஆட் இருக்குது. ஸோ அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அங்கேயும் வந்து நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் என்னன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி குரூப் டிலே ஃபேஸ் டிலே எப்படி இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ மேக்னெட்டிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் நம்மளுக்கு ஸோ தெரிஞ்சா போதும். இது ஜஸ்ட் நம்ம ஒரு அப்சர்வேஷனாக தான் எடுத்துக்குமே தவிர டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் எதுவுமே நம்ம பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால ஸோ கைண்ட்லி வி கேன் கன்சிடர் இட் அஸ் ஒரு அப்சர்வேஷன் பாயிண்ட். ஸோ தேர்ட் ஒன் ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் ஸோ என் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட் எடுத்துக்கோம். ஸோ தேர்ட் கண்டிஷன். ஸோ எகெயின் என் வந்து நான் 9 எடுத்துக்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்டிசிமெட்ரிக்கோட கண்டிஷன் நமக்கு தெரியும். ஸோ h of n is equal to minus h of n minus 1 minus n. ஸோ h of n அப்படிங்கிறது 1 minus 1 minus 2 minus 3 0 3 2 1 minus 1. இதாங்க சாம்பிள். சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்ங்கிறது காசல் கண்டிஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டியை டெஃபினட்டா. all finite duration signals are always stable ங்கிறது நம்ம ரிப்பீட்டடா பார்த்தோம். So all finite duration signals are always stable. பட் ஆம்ப்ளிடியூட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ்லி வரலாம், நெகட்டிவ்லி வரலாம். அது நம்மளுக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா n அப்படிங்கிறது 9 நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆட் வேல்யூஸ். சென்டர் ஆஃப் சிமெட்ரி என்னன்னு நம்ம பார்க்கணும். சென்டர் ஆஃப் சிமெட்ரியோட ஃபார்முலா சேம். ஓகேங்களா? ஸோ ஆல்ஃபாங்கிறது வந்து நம்மளுக்கு ஸோ n minus 1/2. ஸோ அதே பாயிண்ட் தான். 4ங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ 4 இப்போ 0. ஸோ this is n equal to 0. ஸோ 1 2 3 4. ஸோ 0ல ஆம்ப்ளிடியூட் வந்து 0வா இருக்கு. ஓகே. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ h of n வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கிராஃபிக்கலாக டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னன்னா ஸோ 1ல இருக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து ஸோ 1ல இருக்கு. ஸோ இது -1ல இருக்கு, -2ல இருக்கு, -3ல இருக்கு, ஆம்ப்ளிடியூட் 0வா இருக்கு, ஆம்ப்ளிடியூட் அகைன் 3ஆ இருக்கு, 2ஆ இருக்கு, 1ஆ இருக்கு அண்ட் -1ஆ இருக்கு. -1ங்கிறது ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக நான் உங்களுக்கு சொல்லலாம். -1 3 2 1. so this is 0 1 2 3 4 6 7 8. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சாம்பிள்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம் h of n. ஓகேங்களா? ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரிங்கிறது இங்கே என்னங்க, சென்டர் ஆஃப் சிமெட்ரிங்கிறது என்னது, ஸோ திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சென்டர் ஆஃப் சிமெட்ரி. See, 1/2 of அதாவது லெஃப்ட் சைட் ஆஃப் சிமெட்ரி. சாரி. ஓகே. ஸோ 1/2 ஆஃப் லெஃப்ட் சைட் ஆஃப் சிமெட்ரி ஆர் ரைட் சைட் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ரிஃப்ளெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா 1ல இருக்கிறதெல்லாம் -1 -1 +1. அதாவது பாசிட்டிவ் இருக்கிற ஆம்ப்ளிடியூடா நெகட்டிவ்க்கும், ஸோ நெகட்டிவ் இருக்கிற ஆம்ப்ளிடியூடா பாசிட்டிவ்க்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சேஞ்ச் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க ஃபோல்டு பண்ணும்போது மேட்ச் ஆச்சுன்னா அது வந்து ஆன்டிசிமெட்ரிக் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரி, நம்ம ப்ரீவியஸ்ல வந்து நம்மளுக்கு மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு சொன்னோம். பட் இங்கே வந்து இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆதான்னு மட்டும் சொல்லுங்க. சாட்டிஸ்ஃபை டெஃபினட் ஆகும். சார் அப்போ இந்த மாதிரிலாம் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதுக்கப்புறம் எப்படி தான் டிசைன் பண்ணுறதுன்னா நம்ம டெஃபினட்டாக டிசைன் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட் தான்.
ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு 4 கேசஸ்க்குள்ள நம்மளுக்கு ஏதாவது ஒரு கேஸில் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான். ஸோ டிசைன் இஸ் வெரி ஈஸி. ஓகேங்களா. சரிங்க. ஸோ அப்போ இதை நம்மளுக்கு என்ன சொல்லலாம்? ஸோ திஸ் இஸ் அன் ஆன்டிசிமெட்ரிக் வித் n வேல்யூ ஆஸ் ஆர். இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கன்க்ளூஷன் பாயிண்ட் இருக்குது அப்சர்வேஷன் பாயிண்ட், ஃபைனல் அப்சர்வேஷன். ஓகே. ஸோ அப்போ எஃப்ஐஆர் ஃபில்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர் ஸோ இங்கே என்னங்க ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் என் வந்து நம்மளுக்கு ஆட். அப்போ எஃப்ஐஆர் ஃபில்டர் has so constant group delay and not constant phase delay. So this is satisfied for antisymmetric. So with n வந்து பாத்தீங்கன்னா so odd or even. Okay, so odd. See, அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா. so both group delay and phase delay வந்து பாத்தீங்கன்னா so நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டா இருந்ததுன்னா அது சிமெட்ரிக். phase delay மட்டும் கான்ஸ்டன்ட்டா இல்ல, group delay கான்ஸ்டன்ட்டா இருந்தா ஆன்டிசிமெட்ரிக். n வேல்யூ என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா. so any value of n, so this is a condition. magnitude function இதுக்கு எப்படிங்க இருக்கும்? so magnitude function வந்து antisymmetric conditions எப்படி இருக்கும்னா so அது பார்க்கலாம். antisymmetric with n வந்து odd. okay, so அதுக்கு நம்ம பார்க்கலாம். so any h of n, so any h of n கன்சிடர் பண்ணும்போது so நம்ம வந்து பாத்தீங்கன்னா so symmetric and antisymmetric and odd நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். antisymmetric and odd அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ மேக்னிடியூட் magnitude of h of omega. so magnitude எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் இதெல்லாமே ரேண்டமான இது சார் எதுக்காக இது எதுக்கு நீங்க ஷேப்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இது டெக்ஸ்ட் புக்ல அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐ ஹவ் நாட் ட்ரான், பட் இதெல்லாமே ஒரு எக்ஸாம்பிளுக்காக எக்ஸ்பிளனேஷனுக்காக கொடுத்த அதாவது எக்ஸாம்பிளுக்காக கொடுத்த டயக்ராம். ஓகேங்களா. ஸோ இது வந்து எந்தோடைய இதையும் ரெசம்பிள் பண்ணல, ஜஸ்ட் ஐடியா அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு 0, திஸ் இஸ் பை, ஸோ திஸ் இஸ் 2π. ஓகேங்களா. ஸோ டயக்ராம் எப்படி வேணாலும் நம்மளுக்கு வரலாம், பட் என்னன்னா நம்மளுக்கு இந்த சிமெட்ரிக் கண்டிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். See what is this? This is a center of, see the symmetric, asymmetric, antisymmetric. So antisymmetric. So இப்படி தான் இருக்கும். So antisymmetric and oddனா antisymmetric-ஆ தான் இருக்கும். ஓகேங்களா. அப்ப இதெல்லாமே நம்ம ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனாவும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது நான் உங்களுக்கு ஸோ ஒன் மோர் கன்க்ளூஷன் எப்படி எழுதலாம்? ஸோ எப்படி எழுதலாம்னா the magnitude function is antisymmetric. The magnitude function is antisymmetric with respect to, see இந்த angle ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. with respect to n எல்லாம் கொடுத்திருப்பாங்க. see magnitude of omega வந்து பைங்க, n கிடையாது. கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. with omega value as pi. with omega value as antisymmetric, very important. எப்போ? when the impulse response is antisymmetric and n is odd. so last case na. okay, so last case, fourth one, so antisymmetric and n வந்து பாத்தீங்கன்னா odd, sorry even, odd completed even. so
So I think I don't want to give an any example. இது உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கேசஸ் வந்து டேக் இட் அஸ் அன் எக்ஸசைஸ். ஸோ நீங்களே n ஈவனாக இருக்கக்கூடிய எனி எக்ஸாம்பிள், ஸோ அப்போ அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி என்ன அதெல்லாமே நீங்களே என்ன பண்ணுங்க, ஸோ நீங்கள் ஸோ கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஹெச் ஆஃப் என் எப்படி இருக்கணும், ஸோ ஹெச் ஆஃப் மைனஸ் என் சரி மைனஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் என் மைனஸ் ஒன் மைனஸ் என். ஸோ இதான் வந்து கண்டிஷன் ஃபார் ஆன்டிசிமெட்ரிக். ஸோ நீங்கள் எனி ஒன் எக்ஸாம்பிள் ஹெச் ஆஃப் என் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டயக்ராம் கிராஃபிக்கலாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸோ டிசைன் பண்ணுங்க. ஸோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி இதில் எதுன்னு கண்டுபிடிங்க. ஸோ அப்படி மேட்ச் ஆகுமாங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒன் மோர், ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் இதுலேயே கன்க்ளூஷன்லேயே சொல்லிட்டேன். ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னாலே ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் டிலே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஆன்டிசிமெட்ரிக். பட் இங்கே எகெயின் அந்த பாயிண்ட் நான் எழுதணுங்கிறது கிடையாது, இங்கே நான் சொல்லிட்டேன். ஸோ ஈவன் நீங்கள் ப்ரீவியஸ் கேஸ்மே வந்து சிமெட்ரிக் அப்படிங்கும் போது போத் ஆர் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ பட் அது உங்களுக்கு ஒன் மோர் டைம் நான் எழுதியிருக்கேன், பட் நோ நீட் டு ரைட் ஓகேங்களா. ஸோ இதை ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்கள் நோட் பண்ணிங்க. பட் ஃபைனலாக நம்மளுக்கு என்னங்க, மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆன்டிசிமெட்ரிக் அண்ட் ஈவன். ஸோ என்னவாங்க இருக்கலாம், என்ன இருக்கும் ஆன்டிசிமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா h of omega magnitude. See, very very important. See, this is not frequency response, this is magnitude response. Okay, the magnitude எடுத்துக்கோம். magnitude எடுக்கும்போது அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குனாங்க, see like this. So 0, so 2 pi, and this is pi. So this defines so center of symmetry. Okay, so for the final point in the magnitude, so magnitude function of h of omega is symmetric with omega is equal to pi when so impulse response is anti-symmetric and n வந்து பாத்தீங்கன்னா so even. See, actually இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு சம்மரியாக ஒரு டேபிளாக நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை சம்மரியாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி இந்த சம்மரியில் இருந்தால் இவ்வளோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஓகே எப்படி எழுதலாம், ஓகே ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் எழுதுகிறோம். Okay, so phase delay, loop delay, magnitude function of h of omega. ஓகேங்களா. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சம்மரியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சரி, அதாவது என்னன்னா இப்போ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்துங்க ஸோ சிமெட்ரிக் வித் n வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் n வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன். ஸோ சிமெட்ரிக். ஸோ தேர்ட் வந்து ஸோ ஆன்டி சிமெட்ரிக் வித் n வந்து ஆட். ஸோ n வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈவன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு சிமெட்ரிக்காக இருக்கும்போது ஸோ கான்ஸ்டன்ட் 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 கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து ஆன்டி சிமெட்ரிக்காக இருக்கும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிலே வந்து கான்ஸ்டன்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிமெட்ரிக்
anti-symmetric. See, anti-symmetric. So again symmetric. See, எல்லாமே நமக்கு வந்து symmetric with omega is equal to pi. So anti-symmetric with respect to omega is equal to pi. So anti-symmetric with respect to omega is equal to pi. So symmetric with respect to omega is equal to pi. So இதுதான் நம்ம ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கு 4 டிஃப்ரெண்ட் கேசஸ். சரி, இப்போ சிமெட்ரிக்காவும் இல்லை ஆன்டிசிமெட்ரிக்காவும் இல்லை அப்படின்னா, ஸோ வி கேன் நாட், தேர் இஸ் நோ ஓவரால் மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க, ஸோ பார்ட் பி என்ன அப்படின்னா, ஸோ டிசைன் டெக்னிக்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ மெத்தட் டு டிசைன் ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டர். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டருங்கிறத விட ஓகே, ஸோ ஃபில்டர் டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபைனலாக கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோ மெனி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு என்ன ஃபைனல் 4 மெத்தட்ஸ்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபோரியர் சீரிஸ் மெத்தட், விண்டோயிங் டெக்னிக். ஓகேங்களா? விண்டோ மெத்தட், ஸோ ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் அண்ட் ஆப்டிமம் ஃபில்டர் டிசைன். பட் டெஃபினட்டாக விண்டோயிங் டெக்னிக் பற்றி நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க, அது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபர்ஸ்ட், ஸோ இதுதான் நம்ம வந்து ஒன்லி ஒன் மெத்தட் தான் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் ஸோ டிசைன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டரில் ஸோ விண்டோயிங் டெக்னிக் ஆர் விண்டோயிங் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டிசைன் டெக்னிக் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஸோ டிசைன் டெக்னிக் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டரில் விண்டோயிங் மெத்தட். ஓகேங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைப்ஸ் என்ன, அதில் என்ன எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறதுங்கிறது எல்லாமே நம்ம லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனே சொல்லியிருப்பேன். இந்த விண்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சரி அதில் எவ்வளோ நம்ம வந்து அந்த விண்டோ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் விண்டோவில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து சாம்பிள்ஸ் வந்து பாஸ் ஆகுதோ, ஸோ அவ்வளோ சாம்பிள்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு பாஸ் ஆகும், ரிமைனிங் எல்லாமே ஃபில்டர் அவுட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது இந்த மெத்தட் தான், அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க, இது இந்த நேமே வந்து விண்டோயிங் மெத்தட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கிளியராக வந்து டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். இது பேசிக்காகவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்ட்ரோடக்ஷன்லேயே, பட் இங்கே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இப்போ ஹெச் ஆஃப் என் அப்படிங்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். எதோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸுங்க? எஃப்ஐஆர் ஃபில்டரோட இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துங்க ஒரு ஓகே, இப்போ let us assume, ஓகேங்களா? ஸோ let us consider, ஸோ ஹெச் ஆஃப் என்னங்கிறது இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வித் இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ வித் இன்ஃபைனைட் நான்-ஜீரோ சாம்பிள்ஸ். சரி, let us consider, நாட் இங்கே டிஃபால்ட் கேஸ் கிடையாது, நம்ம இப்படி ஒரு கன்சிடர் பண்ணுறோம். சரி, இது நம்ம எல்லாமே நம்மளுக்கு ஃபைனைட்டாக தானே சொன்னீங்க. சி ஜஸ்ட் இந்த டிசைனுக்கு நான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஸோ இந்த ஃப்ளோவில் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஹெச் ஆஃப் என்னங்கிறது ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வித் இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ். இதை நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா, ஸோ ஹெச் டேஷ் ஆஃப் என் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வித் ஃபைனைட் சாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெச் ஆஃப் என்னங்கிறது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா இன்ஃபைனைட்னா ஹெச் டேஷ் ஆஃப் என். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஹெச் ஆஃப் என்ன ஹெச் டேஷ் ஆஃப் என்ன கன்வெர்ட் பண்ணணும். சரி, ஆக்சுவலாக இந்த விண்டோயிங் மெத்தடுங்கிறது நம்ம எங்கே வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்ம எஃப்ஐஆர் ஃபில்டரை டிசைன் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபைனைட் சீக்வன்ஸ் வேணும். பட் டிஃபால்ட்டாக இது இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி ஃபைனைட் சீக்வன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது தான் இந்த விண்டோயிங் மெத்தடோடைய கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு வந்துங்க ஹெச் ஆஃப் என் அப்படிங்கிறது இன்ஃபைனைட், ஸோ ஹெச் டேஷ் ஆஃப் என் அப்படிங்கிறது ஃபைனைட். இதுதான் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது எப்படி இது நம்மளுக்கு ஹெச் டேஷ் ஆஃப் என் வந்து ஃபைனைட் ஆகும்? அப்போ ஹெச் டேஷ் ஆஃப் என்னங்கிறது என்னன்னா, ஸோ ஹெச் ஆஃப் என் கூட ஒரு டபிள்யூ ஆஃப் என் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சார் எனக்கு வந்து ஹெச் டேஷ் ஆஃப் என் வேணும், அதாவது ஃபைனைட் சாம்பிள்ஸ், இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வித் ஃபைனைட் சாம்பிள்ஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் வந்து ஒரு 4 சாம்பிள்ஸ், ஒரு 8 சாம்பிள்ஸ். ஓகேங்களா? ஸோ 4 சாம்பிள்ஸ் வேணும். ஆனால் ஹெச் ஆஃப் என் வந்து இன்ஃபைனைட் சாம்பிள்ஸாக இருக்குது.
அப்போ இந்த W of n defining the 4 samples from this infinite number of samples. ஓகேங்களா? அப்போ அந்த 4 samples வந்து அப்போ the W of nங்கிறது அதுதான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு மெத்தட் எக்ஸ்ட்ராவா ஒரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்றோம், கன்சிடர் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி ஸோ இந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு திஸ் இஸ் அ ஸ்க்ரீன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சைடு இருக்கிற பாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு விண்டோ. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் லுக்கிங் லைக் எ ஒரு விண்டோ. ஸோ திஸ் இஸ் அ விண்டோ. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் ஆஃப் என் அப்படிங்கிற சாம்பிள்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ வித் இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ். ஸோ இப்போ இந்த ஹெச் ஆஃப் என் சாம்பிள்ஸ் இப்போ இதில் பாஸ் ஆகுதுன்னு வைங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பாஸ் ஆகும்போது ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து வரக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹெச் டேஷ் ஆஃப் என். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் விண்டோ வில் டேக் கேர் ஆஃப் த ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் மட்டும் வேணுங்கிறது அந்த விண்டோ பார்த்துக்கும். அப்போ விண்டோயிங் டெக்னிக்ங்கிறது அந்த விண்டோவை தான் நம்ம இப்போ டிசைன் அதாவது கன்சிடர் பண்ணுவோம். சார் அப்போ எனக்கு இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வேணும், எனக்கு இப்படிதான் வேணும் அப்படிங்கிறது இப்போ விண்டோயிங் மெத்தடை வந்து நம்ம வந்து நிறைய டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ ஃபோக்ஸ் அதாவது மேபி உங்களுக்கு இந்த என்ன ஆன் வாட் பேசிஸ் ஐ வாண்ட் டு கெட் தட் பர்டிகுலர் சாம்பிள்ஸ் ஃப்ரம் த இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ் அப்படிங்கிறதுக்கான மெத்தடாக வந்து நம்ம விண்டோயிங் மெத்தடாக வச்சிருக்கோம். அதில் நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இதை உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். பட் இருந்தாலும் இது டீட்டெயிலாக நம்ம இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு இது ஹெச் ஆஃப் என் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ் வாட் இஸ் மீன் பை இன்ஃபைனைட்? மைனஸ் இன்ஃபைனைட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும் சாம்பிள்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. அதானே இன்ஃபைனைட். ஸோ அது சம் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? மேபி எனி ஆம்ப்ளிடியூட். இங்கெல்லாம் சிமெட்ரிக்கலா இருக்கணும், நான் சிமெட்ரிக்கலா இருக்கணும் அப்படியெல்லாம் எந்த கண்டிஷனுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? சரி ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெச் ஆஃப் என்ங்கிறது இப்படி இன்ஃபைனைட் சாம்பிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சூஸ் பண்ணணும். இப்போ 4 சாம்பிள்ஸ்ங்கிறது எந்த 4 சாம்பிள்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ஃபைனைட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 0 1 2 3 4 5 and so on like this. மைனஸ் இன்ஃபைனைட் டு பிளஸ் இன்ஃபைனைட்னா அப்போ n சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபைனைட்ல இருந்து பிளஸ் இன்ஃபைனைட் வரைக்கும். இல்லை உங்களுக்கு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா -100 இருந்து +100. ஓகேங்களா? ஒரு அதாவது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக அப்போ -100 சாம்பிள்ல இருந்து +100 சாம்பிள் வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. எந்த 4 சாம்பிள் எடுக்கணும்? ஒரு 200 சாம்பிள்ஸ் இருக்கு இதுக்கு இடைப்பட்ட இதில். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 0லயே ஒரு சாம்பிள் இருக்கும், 201 சாம்பிள் இருக்கும். அப்ப எந்த 4 சாம்பிள்ங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதை எதை டிஃபைன் பண்ணுறா W of n டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க சூஸ் பண்றது வந்து ஒன்லி ஃப்ரம் த 0க்கு மேல இருக்கிறத மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0ல இருந்து 3 வரைக்கும் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஃபில்டரை நம்ம என்ன சொல்லுவோம்னா காசல் ஃபில்டர். அது விண்டோயிங் டெக்னிக் பேரே வந்து இது காசல் விண்டோ. அதாவது 0 and greater than 0 இப்போ 4 samples வேணும்னா any 4 samples not only from origin maybe இங்கே கூட இருக்கலாம். ஆன்டி காசல் விண்டோ அப்படின்னா இதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்டி காசல் விண்டோனா என்ன, காசல் விண்டோ மேபி லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆன்டி காசல். மோஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காசல் அண்ட் ஸ்டேபிள் ஃபில்டர் தான் டிசைன் பண்ணுறோம். நம்மளுடைய எல்லா ஃபில்டருமே காசல் ஃபில்டர்னால விண்டோயிங் டெக்னிக்குமே நம்ம யூஸ் பண்ற எல்லா விண்டோயும் காசல் விண்டோவா தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு டைப் ஆஃப் விண்டோ கொடுத்துட்டு நம்மளுக்கு ஏதோ டைப் ஆஃப் விண்டோயிங் மெத்தட் கொடுத்துட்டு இதை வந்து காசல் விண்டோவோ ஆன்டி காசல் விண்டோவான்னு கேட்பாங்க. எல்லாமே நம்மளுக்கு வந்து காசல் விண்டோ தான். ஓகேங்களா? சரி ஓகேங்க. ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த அப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச் ஆஃப் என்ல 0 1 2 3ங்கிற ஃபர்ஸ்ட் 4 சாம்பிள் மட்டும் எனக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஃபைனைட்
இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ ஐ எம் டிஃபைனிங் ஒரு விண்டோ. ஸோ விண்டோங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் அவங்க வந்து அப்படி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ மேபி இப்போ பாருங்க, ஸோ இவ்வளோ சாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இது கூட நான் வந்து W of n என்ன பண்றேங்க, 1 எடுத்துக்கிறேன். ஸோ n ஈக்குவல் டு 0ல ஆம்பிளிடியூட் 1, ஸோ n ஈக்குவல் டு 1லையும் ஆம்பிளிடியூட் 1, n ஈக்குவல் டு 2ல ஆம்பிளிடியூட் 1, n ஈக்குவல் டு 3ல ஆம்பிளிடியூட் 1. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நான் எடுத்துட்டு ரிமைனிங் எல்லாமே ஆம்பிளிடியூட் 0வா நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஃப்ரம் மைனஸ் இன்ஃபைனிட் டு பிளஸ் இன்ஃபைனிட்ல ரிமைனிங் எல்லா ஆம்பிளிடியூட்ஸுமே அப்போ ஒன்லி, அப்போ இது கூட நீங்க இப்போ மல்டிப்ளை பண்றீங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் விண்டோ. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த விண்டோங்கிறது. ஸோ W of n. ஸோ அப்போ நம்மளுக்கு அதோடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஓகேங்களா? ஸோ ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா 0 multiplied by any amplitude becomes 0. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு 0 to 3ல மட்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா மேபி இங்க 2 எடுத்துக்கங்க. அப்போ 1 multiplied by 2, so amplitude 2, so this is 1, so this is 1 and again 2 and again so minus 1. So this is h dash of n. So இதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா so finite impulse response. So finite impulse response. அதுக்கப்புறம் there are so many methods. அப்போ இது வந்து நம்மளுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயினாக என்ன பண்ணணும், மேக்னிடியூட் ரெஸ்பான்ஸ் கால்குலேட் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணணும், அதுல இருந்து நிறைய கன்க்ளூஷன்ஸ். பட் அதெல்லாமே நம்மளுக்கு பியாண்ட் அவர் டிஸ்கஷன், பியாண்ட் அவர் ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன், அதெல்லாமே தேவை. பட் விண்டோனா என்னன்னு தெரியும். அப்போ இந்த டைப் இது வந்து நம்மளுக்கு என்னங்க, ஆம்பிளிடியூட் எல்லாமே 1 நான் கன்சிடர் பண்ணி அந்த டியூரேஷன் மட்டும் நான் எவ்வளோ சாம்பிள்ஸ் வேணுமோ அவ்வளோ சாம்பிள்ஸ்க்கு மட்டும் 1 நான் எடுத்தேன்னா அப்போ அந்த அவ்வளோ சாம்பிள். சார் ஏன் 4 எடுத்திருக்கீங்க? இப்போ எனக்கு 10 சாம்பிள்ஸ் வேணும். அதை எப்படி எடுத்துக்கிறது? சேம் W of n என்ன பண்ணுங்க, 0 to 9 வரைக்கும் ஆம்பிளிடியூட் 1 வச்சிருங்க. அப்போ அந்த என்ன பண்ணுவோம், h of n இருந்து நம்மளுக்கு h dash of n ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வித் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்போ இதை நம்ம என்ன ஸ்கொயர் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஹைட்டும் வித்தும் நம்மளுக்கு சேமா இருந்ததுன்னா ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா நம்ம ஹைட் வந்து எப்பவுமே ஃபிக்ஸ்டு, ஆம்பிளிடியூட் இஸ் 1. பட் நம்மளுக்கு இங்க நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா 3 வேணும், 4 வேணும்னா 0 to 3 எடுக்கணும். இப்போ 10 வேணும்னா 0 to 9 எடுக்கணும். அப்போ இந்த பர்டிகுலர் விண்டோயிங் டெக்னிக் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் a rectangular windowing technique. ரெக்டாங்குலர் விண்டோ. ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர் விண்டோ. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது எல்லாமே என்னன்னா இன்ஃபைனைட்ல இருந்து ஃபைனைட்டா இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி நம்ம சம் ஃபில்டர் டிசைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ விண்டோயிங் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னா மெயினா வந்து ஸோ நமக்கு இன்ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸோ ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸை கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் நமக்கு. ஏன்னா அதுதானே நம்மளுக்கு விண்டோங்கிறது அப்படிதானுங்க. அந்த பர்டிகுலர் விண்டோ அப்போ அந்த பர்டிகுலர் சாம்பிள்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும். ரிமைனிங் சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடும், ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் விண்டோயிங் இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஓகே இப்போ இது விண்டோயிங் மெத்தடுங்கிறது புரிஞ்சுட்டோம். அதுல பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி பேசிக் மெத்தட் ஆஃப் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரெக்டாங்குலர். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னா நம்மளுக்கு ஸோ வி ஹேவ் சோ மெனி டைப்ஸ். அது 1 by 1 சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் விண்டோயிங் டெக்னிக். ஸோ கைண்ட்லி டேக் டவுன். ஸோ டைப்ஸ் ஆஃப் விண்டோயிங் டெக்னிக். ஸோ ரெக்டாங்குலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமிங், triangular are also called Bartlett. So name of the person. அதாவதுங்க விண்டோ வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரெக்டாங்குலர்ல இருந்ததுன்னா ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு W of n ஃபங்க்ஷன். ஸோ W of n ஃபங்க்ஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர். ஸோ ட்ரையாங்குலர் ஹேமிங்கிறது ஸோ அது ஒரு டைப் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ
பிளாக்மேன். ஓகேங்களா? ஸோ பிளாக்மேன். பிளாக். ஸோ இந்த 5 டைப்ஸ் தாங்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 டைப்ஸ்ல இருந்து தான் ஸோ நம்ம டிஃபைன் பண்ணணும். சரி, ஆக்சுவலாக வந்துங்க இப்போ ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன்ஸ் டேரெக்டாக நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, அதாவது ரெக்டாங்குலருங்கிறது நம்ம இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ எவ்வளோ சாம்பிள்ஸ் வேணுமோ அந்த அவ்வளோ சாம்பிள்ஸை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். அதாவது 0 to 9 இதே மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப் வந்து. பட் ஹேமிங் பிளாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஒன் இம்பார்ட்டன்ட் விண்டோயிங் மெத்தட் தட் இஸ் கால்ட் அஸ் அ ரெய்ஸ்டு கொசைன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இது இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் ஒன், ஸோ தீஸ் டூ, தீஸ் டூ, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணுறாங்க. ஸோ ரெய்ஸ்டு கொசைன் விண்டோ. ஸோ கேட்பாங்க விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கம்ஸ் அண்டர் ரெய்ஸ்டு கொசைன் விண்டோ அப்படின்னா ஹேமிங் அண்ட் பிளாக்மேன். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ரெய்ஸ்டு கொசைன் விண்டோனா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெய்ஸ்டு கொசைன் விண்டோ. See, there are some இந்த விண்டோயிங் டெக்னிக் வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்கறது வந்து காசலுக்கு மட்டும் பார்க்குறோம். பட் இது நான் காசல். அதாவது சரி, நீங்க போத் த சைட்ஸுமே நம்ம என்ன பண்ணலாம், அதாவது நம்ம எங்க வேணாலும் இன்ஃபைனைட்டுங்கும் போது நீங்க எந்த மைனஸ் இன்ஃபைனைட்ல இருந்து பிளஸ் இன்ஃபைனைட் வரை எங்க வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ விண்டோ டெக்னிக் தெரியாது. பட் அதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சில டெக்ஸ்ட் புக்ல வந்து ஜென்ரலைஸ்டா வந்து மைனஸ் இன்ஃபைனைட் டு இன்ஃபைனைட்டுங்கிற ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி நம்மளுடைய எக்ஸாம்ல வந்து தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க, 0ல இருந்தா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது எப்படின்னா W ஆஃப் n அப்படிங்கிறது ரெய்ஸ்டு கொசைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, ஸோ ஆல்ஃபா மைனஸ் 1 மைனஸ் ஆல்ஃபா காஸ் 2 pi n by n minus 1 for 0 less than or equal to n less than or equal to n minus 1 and 0 otherwise. Okay, so alpha minus 1 minus alpha into cos of 2 pi n by n minus 1. Okay, இப்போ இதுல வந்து ஹேனிங் அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஹேனிங். ஸோ ஹேனிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ தெரிஞ்சா போதும். ஆல்ஃபா வந்து 0.5. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெய்ஸ்டு கொசைன் ஃபார்முலா தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கு ஹேனிங்னா 0.5. அப்போ 0.5 அப்போ டபிள்யூ ஆஃப் ஹேனிங் உடைய ஃபங்க்ஷன் எப்படிங்க இருக்கணும்? ஹேனிங் உடைய ஃபங்க்ஷன் 0.5 மைனஸ் 1 மைனஸ் 0.5 காஸ் ஆஃப் ஸோ 2 pi n by ஸோ n minus 1 for 0 less than or equal to n less than or equal to n minus 1. ஏன்னா ஏன் n minus 1 0 to n minus 1 சாம்பிள்ஸ்க்கு தான் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிபிட் ஆகும். ஓகேங்களா? இது ஏதோ ஒரு லாஜிக்ல இப்படி டிசைன் காஸ்ட் ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ரொம்ப டீப்பா போவேன்னா பட் நம்மளுக்கு ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன்ல பேசிக்கா இப்போ ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷனோட w of n எப்படி டிஃபைன் பண்றது, அது எப்படி டிஃபைன் பண்ணனா ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து w வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்றதுக்காக WR of n WH of n T of n அதோடைய நோட்டேஷன் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக. பட் அது ஒரு பெரிய இம்பாக்ட் நம்மளுக்கு கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? பட் எக்ஸாம்ல அவங்க வந்து ஸோ என்ன நேம் வெறும் அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கேயும் கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விண்டோயிங் எப்படி நம்ம பண்ணலாம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 ஸோ 0 less than or equal to n less than or equal to n minus 1 0 otherwise. கரெக்டுங்களா? இதானே நம்ம பார்த்தோம். சரி, W of n வந்து ரெக்டாங்குலருக்கு அதானே பார்த்தோம். 0லேருந்து n minus 1 வரைக்கும் 4 சாம்பிள்ஸ் வேணும், 3 சாம்பிள்ஸ் 0லேருந்து 3 சாம்பிள்ஸ் வரைக்கும் ஆம்பிளிடியூட் வந்து 1ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ நம்மளுக்கு ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதுதான் அந்த விண்டோயிங். சரி, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ ஹேமிங் பிளாக்மேன் எல்லாம் ரெய்ஸ்டு கொசைன். ஆக்சுவலாக ரெய்ஸ்டு கொசைனுங்கிறது கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்.
ரைஸ்டு கொசைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் இங்க நம்மளுக்கு ஃபில்டர் டிசைன்லயும் இந்த ரைஸ்டு கொசைன் ஃபங்க்ஷனை எடுத்திருக்காங்க. ஆல்ஃபா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.5 ஃபார் ஹேனிங். சார் அப்போ அதுக்கு ஹேமிங்க்கு என்ன வரும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹேமிங் ஆல்ஃபா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0.54. ஓகேங்களா? அப்போ 0.54 W of n வந்து பாத்தீங்கன்னா 0.54 minus 1 minus 0.54 0.46. So cos of 2 pi n by n minus 1. See actually இது வந்துங்க நம்ம என்ன ஃபில்டர் காசல் ஃபில்டர்ங்கனால எல்லாமே ஜீரோல இருந்தா கன்சிடர் பண்றோம். பட் இதே ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு -n, அதாவது ஆன்டி காசல் கூட டிஃபைன் பண்ணலாம். பட் இங்க நம்ம அப்படி எதுவுமே டிஸ்கஸ் பண்றது இல்லை. ஸோ நம்மளுக்கு இப்போ 0 less than or equal to n less than or equal to n minus 1 and 0 otherwise. ஓகேங்களா? ஸோ ரைஸ்டு கொசைன்ல இருந்தே ஹேமிங்கை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா okay, so Blackman, I think Blackman is another type of raised cosine. Okay, 1 minute. ஓகேங்க. சரி, ஆக்சுவலாக இது நம்மளுக்கு வந்து ரைஸ்டு கொசைன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் தாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு ரைஸ்டு கொசைனஸ் ஆகும். ஆக்சுவலி இது கொசைன் ஃபங்க்ஷன், நாட் அ ரைஸ்டு கொசைன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நம்மளுக்கு இது ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ்டு கொசைன். பட் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் ஃபங்க்ஷன் பட் நாட் ரைஸ்டு கொசைன். திஸ் ஒன் Blackman வந்து பார்த்தீங்கன்னா cosine function, cosine window. It is a type of cosine window, but not raised cosine. So இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா raised cosine. ஓகேங்களா? ஸோ அப்போ Blackman வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து Blackmanக்கு வந்து பார்த்தீங்கன்னா WB of n அப்படிங்கிறது 0.42 minus 0.5 cos 2 pi n by n minus 1 plus 0.08 cos 4 pi n by n minus 1 for 0 less than or equal to n less than or equal to n minus 1. So 0 otherwise. ஓகேங்களா? ஏன் சார் காஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா இங்க இது Blackman பொறுத்த வரைக்கும் இது ஒரு கொசைன் ஃபங்க்ஷன். பட் இதோடைய கோஎஃபிஷியன்ட் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பத்தினா நம்ம பார்க்க வேணாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து இதுதான் நம்மளுடைய Blackman உடைய விண்டோயிங் உடைய ஃபங்க்ஷன். பட் ஹேமிங் வந்து நீங்க இதை பேஸ் பண்ணி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைஸ்டு கொசைன் ஆல்ஃபா -1 மைனஸ், இதுல எல்லாமே மைனஸ் தாங்க நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அதனால இங்க பிளஸ் வந்ததுன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். ஈக்குவலா இருந்ததுன்னா ஹேமிங் அப்படிங்கிறது 0.54 minus 0.46. இது கன்ஃபியூஸ் பண்ணி மாதிரி கொடுப்பாங்க. டெஃபினட்டா எவ்ரி இயர் அது டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபில்டர்ல இருந்து இந்த விண்டோயிங் டெக்னிக்ல இருந்து டைரக்டா இந்த ஃபங்க்ஷனே தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டுங்க ரெக்டாங்குலர் பொறுத்த வரைக்கும் ஸோ WT of n. So 1 minus 2 mod n minus 1 by. ஸோ தெளிவாக சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி இது வந்து நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க ரெக்டாங்குலர், அதாவது சாரி ட்ரையாங்குலர். ஏன்னா அவங்க வேற காஸ் ஃபங்க்ஷன் கூட சொல்லும்போது இது நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். பட் மேபி இதையே வந்து மாற்றி கேட்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஏதாவது செய்ய, பட் இது வரைக்கும் இப்படி கேட்டதில்லை. பட் மேபி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. அதனால நோட் பண்ணிக்கோங்க. ஸோ n minus 1 by 2 ஸோ மாடுலஸ் divided by n minus 1. 0 less than or equal to n less than or equal to n minus 1. 0 otherwise. So 1 minus 2 modulus of n minus 1 by 2 இது modulus. ஓகேங்களா? ஸோ இது நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது. ஸோ இது பார்த்து ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 5 ஃபங்க்ஷனிங். ஐம் நாட் கோயிங் டு ரைட் திஸ் ஃபார் ஹியர். ஸோ ஆல்ரெடி அதை செப்பரேட்டாக நான் எழுதிட்டேங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரி, மோஸ்ட்லி இந்த ட்ரையாங்குலர் Blackman மட்டும் ஸ்பெஷலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ரிமைனிங் ஹேமிங் ஈஸி தான். ரெக்டாங்குலர் இட் இஸ் டைரெக்டாக வந்து நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது. ஓகேங்களா?
சரி, ஓகேங்க. ஸோ இதுல நம்மளுக்கு சார் இது நம்மளுக்கு இந்த விண்டோங்கெல்லாம் ஓகே. இது ஏதாவது டிசைன் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது படிக்கணுமானா 100% இது நம்ம எதுவுமே டிசைன் நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, இன்பிட்வீனும் கேட்கறதுக்கு சார் இதுல ஏதாவது ஃபில்டர் அதுல நம்ம பார்த்த மாதிரி ஏதாவது ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் ஏதாவது கால்குலேட் பண்ற மாதிரி ஃபார்முலாஸ் ஏதாவது இருக்கா, அப்படி ஏதாவது கேட்பாங்களா? சரி, அந்த மாதிரி எந்த ஒரு இன்டர்மீடியேட் அதாவது ஸோ நம்மளுக்கு ஸ்டெப்ஸும் நம்மளுக்கு எங்கேயுமே கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஒன் மோர் என்னன்னா ஃப்ரீக்வன்சி டொமைன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அதாவது என்னன்னா மேபி இதை வந்து இந்த விண்டோயிங் டெக்னிக் வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுல அப்ராக்சிமேட் டிரான்சிஷன் வித் ஆஃப் மெயின் லோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடா கேட்குற நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இந்த ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா approximate transition with of main loop. ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அதாவது இதை வந்து நீங்க எஃப் டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அதோடைய மேபி இப்போ ஒன்றும் இல்லைங்க, ரெக்டாங்குலர் வந்து பாருங்க ரெக்டாங்குலர் இன் ஒன் டொமைன் கரஸ்பாண்ட்ஸ் டு சிங்க் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ சிங்க் ஃபங்க்ஷன் அப்போ சிங்க் ஃபங்க்ஷன்னா நம்மளுக்கு இது மெயின் லோப். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். மேபி நீங்கள் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் இன் ஒன் டொமைன் கரஸ்பாண்ட்ஸ் டு சிங்க் ஃபங்க்ஷன். ட்ரையாங்குலர் வந்து சிங்க் ஸ்கொயர். மெயின் லோப் சைட் லோப்ங்கிறது இதுதான் மெயின், இது வந்து சைட் லோப். மெயின் லோப்ங்கிறது இதுதான் மெயின் லோப். ஓகேங்களா, இந்த மெயின் லோப் உடைய அப்ராக்சிமேட் டிரான்சிஷன் வித் இது என்னவா இருக்கும்? ஓகேங்களா, ஸோ ஃப்ரீக்வன்சி டொமைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா இந்த விண்டோயிங் ஃபங்க்ஷனுக்கு ஓகேங்களா, ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த மெயின் லோப் உடைய டிரான்சிஷன் வித் வந்து அப்ராக்சிமேட்டா ஆக்சுவலா வந்து எக்ஸாக்டா நம்ம சொல்ல முடியாது அப்ராக்சிமேட்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகா தான் இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு என் எல்லாமே, பட் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஒன் அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒமேகா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் என்னவாகும்னா ரெக்டாங்குலருக்கு வந்து 4π/n அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டிரான்சிஷன் வித் வந்து பாத்தீங்கன்னா மெயின் லோபுடைய டிரான்சிஷன் வித் 4π/n. எதுக்குங்க? ரெக்டாங்குலருக்கு என்னங்க 4π/n. ஹேனிங்க்கு 8π/n. ஹேமிங்க்கு சேம் 8π/n. ஓகேங்களா, ஸோ ஹேமிங் ஏன்னா ரெண்டுமே வந்து சூப்பர் சேம். ஸோ ட்ரையாங்குலர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே அதுவும் 8π/n. 8π/n. ஸோ பிளாக் மேன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 12π/n. ஸோ இது வந்து டிரான்சிஷன் உடைய அப்ராக்சிமேட் டிரான்சிஷன் வித் உடைய வேல்யூஸ். இது ரிப்பீட்டடா கேட்கறதுங்க அதாவது மெயின் லோப். ஆனா உங்களுக்கு அதை எப்படி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்க ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு கன்வெர்ட் பண்ணீங்கன்னா ஸோ மெயின் லோப்ங்கிறது இதுதான் நம்ம மெயின் லோப் நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் ஆர் நாட் சைட் லோப். இது எங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸோ நேரோ பேண்ட் எஃப்எம் வைட் பேண்ட் எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஸோ பீட்டா வேல்யூ கன்சிடர் பண்ணும்போது ஸோ நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நேரோ பேண்ட் எஃப்எம்ல இந்த மாதிரி சைட் லோப்ஸ். ஓகேங்களா, ஸோ நிறைய அந்த எங்க நம்ம நிறைய பக்கம் நம்ம இந்த பர்டிகுலர் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்யூனிகேஷன் நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு மெயின் லோப் சைட் லோப்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். கைண்ட்லி கோ டு தட். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ விண்டோயிங் டெக்னிக்ல 5 விண்டோயிங் டெக்னிக்ல ஸோ இது நம்மளுக்கு இந்த மெயின் லோப்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்மளுக்கு சைட் லோப்ல ஏதாவது வேணுமா ஏதாவது இருக்கானா அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் இல்லை. ஸோ இது போக நான் அப்சர்வ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ தேர் இஸ் நோ மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த எஃப்ஐஆர் ஃபில்டர். ஓகேங்களா, ஸோ ரிப்பீட்டடா again and again they are asking. ஓகேங்களா, what are the possible types of impulse response of linear phase FIR filter? ஓகேங்களா, ஸோ what are the possible? We have 4 possible types. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். Symmetric impulse response when n is odd, n is even, as antisymmetric impulse response with n is odd and n is even. ஓகேங்களா, ஸோ சிமெட்ரிக் கண்டிஷன் என்ன, ஆன்டிசிமெட்ரிக் கண்டிஷன் என்ன? ஓகேங்களா, ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஸோ மேக்னிட்யூட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டிசைனிங் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர் யூசிங் விண்டோயிங்ல ஸோ எப்படி டிசைன் பண்றது? ஓகே, வாட் இஸ் விண்டோ, why it is necessary? ஓகேங்களா, ஸோ நெசசரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது ப்ராப்பராக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சாம்பிள்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ நம்ம கன்சிடர் பண்ணலாம். மெயின் லோப் வந்து ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒவ்வொன்றோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அதோட ஃபங்க்ஷன் அதோடைய ஸோ மெயின் லோபுடைய வித் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா,
இது போக வேற ஏதாவது தேவைப்பட்டால் ஸோ நம்ம வந்து ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஆஃப் மை knowledge up to now ஓகேங்களா. ஸோ பை அப்சர்விங் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸோ நோ நீட் டு டிஸ்கஸ் எனி அதர் பார்ட் ஓகேங்களா. ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டரோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரியலைசேஷன் டெஃபினட்டா இதுல இருந்து கேட்க மாட்டாங்க எஃப்ஐஆர் ஃபில்டர்ல இருந்து. பட் அதோட நேம் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. மேபி ஏதாவது ஒரு தியரிட்டிக்கலா கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பாலிஃபேஸ்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. லாட்டிஸ்னா என்ன, ஸோ லீனியர் ஃபேஸ் ரியலைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஓகேங்களா. ஸோ அதிகமான கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஸோ ஃபில்டர் அப்படிங்கும்போது ஸோ எங்கே கேட்குறாங்க அப்படின்னா ஐஏஆர்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகே, வில் ஸ்டாப் த செஷன் அண்ட் வில் கண்டினியூ பை ஸோ Monday onwards we'll try to start our discussion on 8085. So thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.